எழுப்புதலக்கினியை பரவச் செய்வதற்காக தேவாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக 4 மாவடியில் 45 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் திரள் கூட்ட ஜனங்கள் தேசங்களின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க கூடி வந்தார்கள். அந்நாளில் டிட்வா புயலின் தாக்கத்தினால் மழை தொடர்ச்சியாக பெய்த போதும் பல்வேறு சிரமங்கள் மத்தியிலும் மக்கள் ஆர்வத்தோடு ஜெபத்தில் கலந்து கொண்டது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. சேர்ந்து பாடுவோம். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். சேர்ந்து பாடுவோம். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயம் இறைமகனான் இயேசுவால இன்றைக்கு நடக்க போகிறது. உங்களுக்கு பாதை எல்லாம் மறையும், பாதை எல்லாம் நெய்யாய் பொழியும். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டமைக்கிறார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே. ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றார், இன்னைக்கு நீ அதிசயம் காண்பாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற
தேவன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்திருக்கிறார். நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அதிசயங்களை காண பண்ணுவேன் மகளே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் மகளே. இன்றைக்கு அதிசயங்களை காண்பாய், இன்று அதிசயத்தை காண்பாய். நீ என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். நீ இன்னைக்கு அற்புதத்தை காண்பாய் மகளே, நீ இன்னைக்கு அற்புதத்தை காண்பாய் மகனே. உனக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு நீ அற்புதத்தை கண்டிடுவாய், இன்றைக்கு நீ அற்புதத்தை பெற்றிடுவாய். இன்றைக்கு 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 நீ அற்புதத்தை பெற்றிடுவாய். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன். வாய் திறந்து சொல்லுங்க. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சத்தம் உயர்த்தி எல்லாரும் கடைசி. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, 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 பாடல் ஆராதனை வேளையை தொடர்ந்து
சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய தேசம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், வாலிபர்கள் சிறுவர்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவும், பாதுகாக்கப்படவும் தேர்தல் ஆணையத்தை தேவன் பயன்படுத்தவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1396 மிஷனரிகளை தேவன் பயன்படுத்தவும் மிகுந்த பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். வந்திருந்த தேவ ஜனங்கள் யாவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து கருத்தோடும் ஊக்கத்தோடும் ஜெபித்தார்கள். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் எழுப்புதலுக்காகவும், இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தின் எழுப்புதலுக்காகவும், பஹ்ரைன் மற்றும் இஸ்ரேல் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் சிறப்பு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் அற்புதம் பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்க பேர் என்ன பிரதர்? என் பேர் ஜானகிராம, திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கேன். எந்த ஊர்லேருந்து? திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கிறீங்க. ஆமாம். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது? நான் ஆகஸ்ட் மாதம் இங்கே வந்திருந்தேன். ஓ, திறப்பு மாதம் இந்த ஆகஸ்ட் இங்கே வந்துட்டு இருந்தேன். 8ஆம் மாதம் 30ஆம் தேதி வந்திருந்தேன். அப்போ வரும்போது நான் வேண்டுதல் பண்ண எனக்கு புகைப்பழக்கம் இருக்குது. எத்தனை வருஷமா அந்த பழக்கம்? 35 வருஷமாக இருக்கு. 35 வருஷமா புகைப்பிடிக்கிற பழக்கம். எனக்கு விட முடியல. முயற்சி பண்ண முடியல. ஆனால் முடியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துல விட்டது இது வரைக்கும் தொடவே இல்லை. ஆமா, அந்த எண்ணமே வரல. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேர் என்ன? என் பேர் சரஸ்வதி. சரஸ்வதிக்கு இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார் பாருங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? திருநெல்வேலி மாவட்டம் திசைவிலையிலேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன அற்புதம்? எனக்கு காலில் வந்து ஒரே வீக்கம் ரொம்ப. கால் வீக்கம் எவ்வளோ காலமாக இருந்தது? அது வந்து டாக்டர் வந்து ரத்தத்தில் பிளட்ல எவ்வளோ காலமாக அந்த வீக்கம்? இப்போ ஒரு 3 மாதம் தான் ரொம்ப பிரச்சனை. படுக்கையில் கடந்து நடக்க முடியாமல் இங்கே செபிப்பேன். டெய்லி ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன மாதம் தான் ரொம்ப முடியாமல் இருந்து, இந்த மாதம் நல்லா சுத்தமாக நல்ல நடக்க முடியுது. நீங்கள் முடியாதுன்ட்டாங்க. டெய்லி படுக்கையில் கடந்தே ஜெபிச்சேன். படுக்கையிலேருந்தே ஜெபம் பண்ணுவீங்க? இங்கே தான் ஜெபி. டாக்டர்கள் முடியாதுன்ட்டாங்க. தனியாக தான் இருக்கேன். வீட்டுக்காரர் கிடையாது. ஒரு பொண்ணு, அவளும் போயிட்டா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சரோஜாங்க. சரோஜா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? சத்தியமங்கலம். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது? எனக்கு வந்து ஜூலை மாதங்க எனக்கு தூக்கமே வரலைங்க. திடீர்னு நல்லா ஜெயிப்பேங்க, தேசத்துக்காக ஜெயிப்பேன், எல்லாமே செய்வேன். ஆனால் திடீர்னு தூக்கம் வராமல் போயிருச்சுங்க. எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டீங்க? 21 நாள் அவ்வளோ தூக்கமே இல்லைங்க. நைட்டு பகலும் தூக்கம் இல்லைங்க. தூக்கம் வரலன்னா நான் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். பைபிளே தான் படிச்சுட்டு இருப்பேன். அதனால எனக்கு எந்த எஃபெக்டும் ஆகலைங்க. ஆனாலும் சோறு வந்து தூங்காதனால என்னமோ மாதிரி இருந்ததுங்க. எனக்கு அது வேதனையாக இருந்துச்சு. தூங்காமல் விடுதலை கிடைச்சது. எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லி வந்து ஜெபிச்சாங்க. அவங்க பாஸ்டிங் போட்டு வந்து குடும்பமாக வந்து ஜெபிச்சாங்க. நல்லா அழுது ஜெபிச்சாங்க. நானும் ஜெபித்தேன். ஜெபிக்கிறப்ப அந்த கையில் இப்படி சிம்பிள் இருக்குங்க இல்லையா, அது மாதிரி நான் ஜெபிக்கிறதுக்கு மேற்காலம் அப்படி காட்டுச்சுங்க. வானத்தில் அப்படி கை அப்படி தோன்றுச்சுங்க. அப்போ வந்து நான் இந்த சிம்பிள் வந்து திறப்பின் வாசல் திறப்பின் வாசலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம், வந்திருக்கேங்க. அதனால குடும்பமாக வந்திருக்கிறோங்க, பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறோம். அதனால சரி நம்ம காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஆமாங்க. என்ன நடந்தது இங்கே? அதுக்கப்புறம் இங்கே வந்தங்க, ஜபத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு பரிபூர்ண சுகம். நல்ல பிரச்சனையுமே இல்லைங்க. ஆண்டவர் பரிபூர்ண சுகம் கொடுத்துட்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மேனகா ராணி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில இருந்து வர்றோம். சரி, என்ன அற்புதம் உங்களுக்கு? கடவுள் எங்களுக்கு வந்து நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியை. இவர் ஹைவேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே 13 வருஷமாக நாங்கள் வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் கஷ்டப்பட்டோம். நிந்தை அவமானம் நிறையா கிடைச்சோம். நிறைய டைம் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம். ஹாஸ்பிட்டலில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன காரணம்னே தெரியல, உங்களுக்கு பேபி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் அக்டோபர் 22வது வருஷம் வந்து திறப்பின் வாசல் ஜபத்துக்கு இங்கே வந்திருந்தோம். கூட்டமாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஆண்டோட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் காத்துட்டே இருந்தோம். அப்புறம் பாஸ்டர் எல்லாத்து மேலேயும் தலைவர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு போய் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது கண்டிப்பாக குழந்தையோடு தான் ஆண்டவர் ஆலயத்துக்கு 4 மாடி வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி ஆண்டவர் வந்து அக்டோபர் 23வது வருஷமாக ஆண்டவர் எனக்கு கன்சீவாக உதவி செஞ்சாங்க. 24 ஜூனில் பாப்பா அழகான பெண் குழந்தை. 13 வருஷத்துக்கு பாருங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பிரைஸ் லார்ட் ஐயா. என் பேர் பிரபு. சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வரேன்.
என்ன அற்புதம் உங்களுக்கு? என் மகனுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கேன். ஆ. இவர் 1.5 வருடத்தில் டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது மைல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதுபடி தெரப்பி கொண்டு போனோம். 1 வருஷம் தெரப்பி கொண்டு போனோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஐயா 2024 செப்டம்பர் மாதம் அற்புத பெருவிழாவில் இது போல் குழந்தைக்கு ஜெபம் பண்ணாங்க. நாங்களும் குடும்பமாக அந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். அந்த ஜபத்தில் இயேசு தொடர்ந்து நாங்கள் உணர்ந்தோம். அந்த மாதத்துலேயே திறப்பின் வாசல் ஜபத்தில் வந்து ஜபித்தோம். அடுத்த மாதத்தில் இவன் பேசாமல் 4 வருஷம் பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். நாங்கள் சொல்கிறத ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். அவன் பாட்டு நின்றுட்டு இருப்பான். கர்த்தர் அந்த மாதத்தில் அவன் வாயை திறந்து பேச உதவி செஞ்சார். இன்றைக்கி நார்மல் குழந்தை போல் நார்மல் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். யூகேஜி படிச்சு. ஆமாம், நல்ல கரங்களை தட்டி கொடுங்க. பேசுவீங்களா? ஏசப்பா சொல்லுங்க. ஆமே, 4 வயது வரைக்கும் பேசாமல் இருந்த குழந்தை ஆண்டவர் பேச வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பேர் மாலா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு? ஆலங்குளத்துலேருந்து வந்திருக்கு. சரி, என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்தது? 3 மாதம் திரைப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்தோம். தொண்டையில் சதை இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க. போன மாதம் பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண்டவர் விடுதலை தடணும் ஜெபிச்சுட்டு செஞ்சது. தொண்டையில் 2 பக்கமும் சதை இருந்துச்சு. சதை? ஆமாம். போன மாதம் ஜெபிச்சுட்டு. எவ்வளோ காலமாக அப்படி கஷ்டப்பட்டாங்க? ஒரு 4 மாதமாவே. 4 மாதமா? போன மாதம் வந்து ஜெபம் பண்ணீங்களா? 3 மாதம் வந்திருக்கும். சரி. பிரதர் ஐயாட்ட ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஆப்ரேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஆப்ரேஷன் வேண்டாம் பாப்பா, நல்லா இருக்கா, கூட்டு போங்க. டாக்டரே சொல்லிட்டாங்க. ஆமாம். யார் சொன்ன ஆப்ரேஷன் வேணும்னு சொன்னாங்களோ அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஐயா பேர் சொல்லுங்க. என் பேர் ஞானசுந்தராஜ். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது? அது திடீர்னு உடல்நிலை பாதிச்சு போச்சு. திடீர்னு உடல்நிலை பாதிச்சு சென்னையில் ஆஸ்பத்திரியில் போய். எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டீங்க? ஒரு மாதமா. 1 மாதமா? ஆமாம். அப்போ அங்கே போய் உடல்நிலை பாதிக்கப்பட்டேன்னா என்ன செஞ்சது? அது என்ன செய்துன்னு தெரியல. ரத்தம் 5 புள்ளி தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி சரி. ஒரு 5 லட்ச ரூபா வச்சுட்டு பெரிய ஆஸ்பத்திரி போங்க, இல்லை சேலத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி போங்க அப்படின்னா. நான் எங்கள் பையன் வீட்டில் ஓசூரில் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து என்ன செஞ்சேன், எங்கள் அடுத்த நாள் திரைப்பில் வாசல் கேட்போம். அந்த செக்கப் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். வந்துட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து வந்தேன். சிலுவை பக்கத்தில் வரும்போது ஒரு வல்லமை இறங்கிச்சு. அதோட சரியாக கேம்பஸுக்குள்ள வந்த உடனே வல்லமை இறங்கிச்சு. கை தட்டுங்களா, நல்லா தட்டுங்களா. பாருங்க, டாக்டரில் 5 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஏசப்பா இலவசமாக ஒரு பைசா கூட செலவில்லாதபடி அற்புதமாக சுகமாக்கி இன்னைக்கு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். இப்படி கூட்டத்தில் எல்லாம் அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. அந்த கேம்பஸுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் வந்து எசேக்கியல். எசேக்கியல். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா நான் கோமங்கலம் வில்லேஜ், பொள்ளாச்சி தாலுக்கா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். என்ன அற்புதம் நடந்துச்சு? 12/9/2024 நானும் எங்களுடைய மனைவி வந்து ஊழியத்துக்கு நாங்கள் 2 வீலரில் போனோம். காரு பின்னாடி வந்து எங்களுக்கு அடித்து விபத்துக்குள்ளாயிட்டோம். பார்த்தீங்கன்னா விபத்தான இடத்துல பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பொள்ளாச்சி ஜிஹெச் சேர்த்தாங்க. பொள்ளாச்சி ஜிஹெச்சில் சொல்லிட்டாங்க, இந்த மகன் மறிச்சிருவான், இவனை எடுத்துட்டு கோயம்புத்தூர் போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்குள்ளே உள்ள நுழையும் போது சொல்லிட்டாங்க, இந்த மகன் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக 30 நாட்கள் நான் கோமாவில் படுத்திருந்தேன். என் அப்பா உயிருள்ள தகப்பன் ஏற்று என்னுடைய கரத்தை தொட்டு என்னை உயிரோடு 30ஆவது நாள் எழுப்பினார். ஆமென், ஆமென். பொருத்தனையோடு ஜெபம் பண்ணிட்டு போனேன். அடுத்த டைம் வரும்போது என் கணவர் சாட்சியாக நிற்கணும்னு சொல்லி அதே மாதிரி கடவுளை எங்கள் கணவருக்கு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. அவரை நான் சுவிசேஷ பணிக்குன்னு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த ஐசி வார்டில் இருக்கும்போது நான் உமக்காக ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். அதே போல் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். கர்த்தருக்கு கோடான கோடி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் மற்றும் தொலைபேசி மூலம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்களும், கேன்சர் கட்டியினால் பாதிக்கப்பட்டவர்களின் விடுதலைக்காக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும், வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரர் கிருபாகரன் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இந்த திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்த தமிழ் தெரியாத மக்களுக்கு ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட 3 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ஆவியானவரின் வல்லமை அளவில்லாமல் தேவனுடைய கூடாரத்தின் மீது இறங்கிய போது சர்பத்தின் ஆவியால் கட்டப்பட்ட அநேகர் மேடை முன்பாக வந்து ஜெபித்து
விடுதலை பெற்று சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்களுக்கு எந்த ஒரு காங்கேயம் ஐயா. காண்டியம்பட்டி. ஓகே, உங்க பேர் என்ன? கவிதா. 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 என்ன நடந்துச்சு இப்போ? எனக்கு 1.5 வருஷம் வந்து அந்த சர்பத்தின் ஆவி வந்து வீட்டை சுற்றி படுத்துருக்குங்க. வீட்டு அளவு விட பெருசாக இருக்குங்க பாம்பு. பெரிய பாம்பு வீட்டை சுற்றி. அது உங்க கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு நல்லா தெரியுங்க. தூக்கத்துலைங்க. ஆனால் நிஜத்துலையும் வீட்டை சுற்றி பாம்பு நிறைய வருங்க. ஓகே. 1.5 வருஷம் என்னால் ஜெபமும் பண்ண முடியல, பைபிளும் படிக்க முடியல. கஷ்டப்பட்டீங்க. இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ கொஞ்சம் விடுதலை ஆயிடுச்சு. நல்லாவே பூரண விடுதலை. பூரண விடுதலை. அந்த ஆவி போயிட்டு எல்லாரும் கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. சர்பத்தினுடைய ஆவியை எனக்கு தொடர்ந்து பார்த்தேன். என் புருஷனை பறிவிட்டேன், என் பிள்ளையை பறிவிட்டேன். ஆனால் என் தேவன் இன்னைக்கு எனக்கு அற்புதமாக விடுதலை கொடுத்துருக்கிறார். கொடான கொடி நன்றி. அந்த ஆவி போயிட்டு 30 வருஷமா அந்த சர்பத்தின் ஆவி விடுதலை. கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. 1 வருஷமா தலைவேதனை, காலு வேதனை, ஃபிஸ்டுலா, இப்படி ஒவ்வொரு பலக்கின இப்போ அரிப்பு இப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு. சர்ப்பத்தின் ஆவி வெளியே இருந்து சொன்னப்போ அங்கேருந்து பின்னாடி இருந்து முன்னாடி வந்து விழுந்து அந்த சர்ப்பத்தின் ஆவி போனது இப்போ முட்டில் உள்ள வேதனை மாறிடுச்சு. அந்த அரிப்பு வலி எல்லாம் மாறிடுச்சு. எனக்கு என் முந்துதல் இருந்துச்சு. இங்கே போன்னு நான் அப்படி தான் வந்தேன். எனக்கு எந்த ஊர் உங்களுக்கு? கேரளா பாம்பனார். கேரளா பாம்பனார். எவ்வளோ காலம் இந்த போராட்டம்? அந்த 1 வருஷம் ஆஸ்பத்திரிக்கே தான் கொடுக்க, என் அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கே கொடுக்கன்னு சொல்லி வர. எனக்கு பாருங்க, 1 வருஷமா இந்த சர்ப்பத்தின் ஆவியினால போராட்டம். அதனால உடம்பெல்லாம் பல வியாதிகள் அப்படியே வலிக்கும், கை கால்கள் பல பாதிப்பு. அந்த ஆவி போன உடனே எல்லா வியாதியும் போய்விட்டது. எல்லாம் கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. அந்த ஆவியினுடைய தாக்குதல். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இந்த 18 வருஷமாக வந்து என்கிட்ட ஒரு பெரிய பாம்பு வந்து பேசும், உன்னை நான் கொல்லுவேன் அப்படின்னு எனக்கெல்லாம் ரொம்ப பயமாகவே இருக்கும். அப்போ நாங்கள் இந்த குடும்பம் தான். இப்போ ஆண்டவர் அறிஞ்சு 1 வருஷம் தான் ஆச்சு. அப்போ நான் இன்னைக்கு காலையிலையும் ப்ரேயர் பண்ணேன், சப்பா எனக்கு ஒரு விடுதலை நீங்கள் தரணும். ஆண்டவர் அப்போவே எனக்கு காட்டினாங்க, உனக்கு இன்னைக்கு விடுதலை உண்டு. நான் இன்னைக்கு இங்கே வர வேண்டாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்குமே காலையில் 4 மணிக்கு கிளம்பி வருவேன். இன்றைக்கி 6 மணிக்கு பிறகு தான் கிளம்பி வந்து 10 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். அப்போ அதுலேருந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு அக்கினி அவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு அக்கினி வந்து என் மேலே விழுந்தது மாதிரி இருந்து என்னை கொண்டு நிற்கவே முடியலை. தூக்கி அங்கே எங்கேயோ வீசி என்னை 4-5 பேராக சேர்ந்து தான் கொண்டு இங்கே போட்டாங்க. நான் இப்போ முழுமையாக அந்த விடுதலையை வந்து உணர்றேன். எனக்கு ஆண்டவர் எஸ்ப்பா முழுமையாக எனக்கு விடுதலை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். என் குடும்பத்தை விட்டு ஒரு மந்திரவாத கட்டு அழிஞ்சதான் எனக்கு காட்டினாங்க. எஸ்ப்பா கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எந்த ஊரு? எனக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம். நான் தக்கல்ல பக்கத்தில் இருக்கிறேன். உங்க பேர் என்ன? சாரதா தேவி. ஓகே. நல்ல அந்த மந்திர பெல்லிசனி கட்டு அருந்துட்டு எனக்கு ஆண்டவர் காலையிலே காமிச்சாங்க. இன்னைக்கு விடு. ஆமென். எல்லாம் கறந்துட்டுங்க. கூடவே இருக்குதுங்க. கூடவே இருக்குது. இப்போ குளிச்சா வந்து இப்படி எட்டி பார்ப்போம். அது எட்டி பார்க்குறது திரும்பி பார்த்தா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. படுத்திருக்கும் போது அதே மாதிரி வந்து பக்கத்தில் வந்து படுத்துக்குங்க. இதே மாதிரி வந்து 3 வருஷமா நம்ம அவதிப்பட்டு பாம்போட எப்படி வாழ முடிஞ்சது? எப்படி 3 வருஷம் ஆண்டவர்கிட்ட இப்படி பண்ணும்போது உடனே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து படுத்துக்கோங்க. ஓகே. அப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்போ என்ன நடந்தது? இப்போ வந்து எனக்கு ஒரு அற்புதம் பூர்ணமா அது போன மாதிரி எனக்கு ஒரு விடுதலை பூர்ணமா. எனக்கு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சேலத்துல இருந்து வந்திருக்கிறேன். சேலம். உங்க பேர் என்ன? என் பேர் சாமுவேல் முருகன். நான் வந்து இந்துவில் இருந்தேன். அப்புறம் கிறிஸ்டின்ல வந்து சேர்ந்து அதான் அந்த ஆவி உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த பழைய ஆவி. இன்னைக்கு அது ஓடி போயிடுச்சு. விடுதலை. எல்லாம் கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. இலவசமாய் விடுதலை. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு வந்து மைசூர் ஜில்லா, ಹುಣಸೂರು தாலுக், கோயம்புத்தூர் கால்வாணி எங்கள் ஊர். எங்கள் தாத்தவங்களாம் கோயிலில் அவங்க சாமி கும்பிட்ற ஒரு இதில் இருக்கிறாங்க. கோயில் கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு 20 வருஷமாக என்ன ஆகுன்னா, கோயிலுக்கு போனால் அங்கே சாமி குறி சொல்லு, அது சொன்னால் அதே மாதிரி நடக்கு. ஆனால் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கல. அப்போ எங்கள் அம்மா ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. அம்மா வந்தது எனக்கு குறி சொல்லிவிட்டு, வீட்டில் குழந்தை இல்லை, எவ்வளோ ஒரு அவமானம். வேண்டாம், நான் ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே போகிறேன், நாங்கள் அடுத்தவங்களுக்கு குறி சொல்கிறோம் நல்லதாகுது, இந்த சாமி எங்களுக்கு நல்லா செய்யலை, வேண்டாம், நான் அந்த ஜீவனுள்ள கடவுளை வேண்டும்னு வந்ததுமே டெஸ்ட் பேபி சேர்ந்ததுமே டெஸ்ட் பேபி செஞ்சோம். கண்டிப்பாக ஆகன்ட்டு 5 லட்சம் செலவு பண்ணி. அப்போ இருக்கும்போது எங்கள் ஊரில் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் டெஸ்ட் பேபி பண்ணி படுத்திருக்கேன் ஒரு 8 நாளாக. அது என்ன ஆச்சுன்னா, 5 தலை சருப்பை வந்து எங்கள் வீட்டுக்காரரு பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. நீ எதுக்கு கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிற, நீ இல்லாமல் எப்படி, நீ வா அப்படின்னு சொல்லி பிடிச்சிது. அது பிடிச்சி இழுக்கும்போது கண்ணை எதிர்க்கவே பிடிச்சி இழுக்கும்போது கீழே விழுந்தேன். அது டெஸ்ட் பேபி கேன்சல் ஆயிடுச்சு.
நேற்று வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு எங்கள் வீட்டில் டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம், அங்கே அபிஷேகமாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று இங்கே வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு அபிஷேகமே இல்லைன்ட்டு இருக்கும்போது அந்த சர்ப்பத்தின் ஆவி கீழே உழுக வச்சுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், நான் கூச்சம் இல்லாமல் என் வாழ்க்கையில் நடந்தது நான் சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு தேவனே உன் சேவை செய்ய இஷ்டமாக இருக்குது, எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக ஜபிக்கும்போது அது எனக்குள்ளே அலக்கடிச்சு போயிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரீயாக இருக்குது. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு, கற்பத்தை ஆசீர்வதிச்சிட்டார். இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. சத்துருவே, இனி இந்த மகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ. 2 வருஷமா எந்த கையுமா? 2 கை தூக்கவே முடியாது, மேலே வர. ஓ, இப்போ நல்லா ஜோமனெல்லாம் நல்லா கீழே விழுந்தானா அந்த ஆவி போயிட்டு இப்போ நல்ல கையை தூக்க முடியுது. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு கன்னியாகுமரியா. கன்னியாகுமரி. உங்க பேர் என்ன? என் பேர் சாந்தி. ஆண்டவர் இயேசு விடுதலை தந்துட்டார். பார்த்தீங்களா? ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி பல விதங்களில் கிரியை செய்யும். இவங்களுக்கு கையை பலவீனப்படுத்தி கையை தூக்க முடியாத அளவுக்கு முடக்கி வைத்திருந்தார். அந்த ஆவி போன உடனே கையை நல்ல சுகமாக்கி விட்டார். காட் பிளஸ் யூ. 10 வருஷமா? ஆமாய்யா. நான் படுத்திருக்கும் போது பக்கத்தில் வந்து ஒரு பாம்பு படுத்துட்டு, நான் படுத்து அப்படியே தூங்கிட்டேன். பக்கத்தில் ஒரு பாம்பு படுத்துருந்தேன். அதுலேருந்து அடிக்கடி எனக்கு பாம்பு கனவுல வரும். வீட்டில் பாம்பு வரா மாதிரி, கனவுல தலைமாட்டில் வந்து பாம்பு நிற்கிற மாதிரி, கையில் கொத்தி இந்த 2 பல்லு தெரிஞ்ச மாதிரிலாம் எனக்கு வரும். இப்போ வந்து உடம்பே எல்லாம் சிலுத்துது. நீங்கள் சொன்னோன்னா அப்படியே இறங்கி போகிற மாதிரி எனக்கு ஒரு அந்த பாம்பின் ஆவி இறங்கி போயிடுச்சு. 10 வருஷமா இருந்தது. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு சீர்காழி, மயிலாடுதுறை மாவட்டம். என் பேர் சரளா. நான் நர்ஸ். நான் கத்தாரில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. 2 நாளில் நான் திரும்ப கத்தார் போகிறேன். இந்த 4 மாவடிக்கு வரணும்னு ரொம்ப 1 மாதமாக ட்ரை பண்ணேன். எனக்கு இப்போ தான் வர முடிஞ்சது. 10 வருஷம் போராட்டம். அந்த ஆவி வெளியேறி போயிட்டு எல்லாம் கறந்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 2 வருஷமாக எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னங்க சர்ப்பத்தின் ஆவினால உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்ன பொழுது அது வந்து பின்பக்கமாக வந்து காட்டுச்சு எனக்கு என் முகத்தில். அப்படி காட்சி கொடுங்க. இப்படி பின்பக்கமாக. ஓ, அப்படி அங்கே படுங்க. பின்பக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பின்பக்கமாக என் முகத்தில் வந்து நின்றுச்சு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜெபிக்க என்னை ரொம்ப அலக்கழிச்சிட்டே இருந்தது. என்னால் எந்திக்கவே முடியல. என்னால் வாயை திறந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும் கூட சொல்லதுக்கு வாய் வர மாட்டேங்குது. அப்படி வாயை அப்படியே கெட்டி வச்சிருந்துச்சு. என்னை குறி சொல்வது மாரி என்னை ரொம்ப ரொம்ப பேச விடாதபடி, ஆண்ட வார்த்தை பேச விடாதபடி கட்டி வச்சிருந்துச்சு. இதுலேருந்து எனக்கு ரொம்ப விடுதலை. எந்த ஊர் உங்களுக்கு? கருத்தப்பிள்ளையூர். கருத்தப்பிள்ளையூர். ஓகே, சரி. உங்கள் பேர் என்ன? மரியசெல்வி. ஓகே. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. என்ன செய்யும்? நாங்கள் பெருந்தரையிலேருந்து வரங்கய்யா. நான் 3 வருஷம் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே எனக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த 6 மாதமாக. அந்த வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டேங்க. வீட்டில் இருந்தது நைட்டில் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, பகலில் படுத்தாலும். ஆனால் எல்லாரும் தூங்குற மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. ஒரு தடவை பாம்பு கடிச்சிருது கூட எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாம்பு என்னை கடிச்சிருச்சுங்க, தூங்குனா எனக்கு இதே மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரேயர் பண்ணு, ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவார்னு சொல்லியிருக்காங்க நிறையா வாட்டி. நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி ப்ரேயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி தொந்தரவு இருக்காது, நம்ம நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணேன். 2வது வாட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ எனக்கு அறியாமையே என் மேலே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி என்னால் ஒரே அலக்கழிச்சிட்டேன். என்னால் ஒன்றுமே முடியலைங்க. இந்த இடத்துல வந்தவங்க கூட நான் மனசாட்சி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி இது போகக்கூடாதுங்கிற ஒரு மைண்டில் பேசுகிற மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனால் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணது எனக்கு இந்த கழுத்து சோல்ட்ரு வலி ரொம்ப வலியாக இருந்துகிட்டே இருந்துச்சுங்க 6 மாதமாக. இப்போ அந்த கை வலி உடனே 1 நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சு. ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்க ஐயா. அந்த ஆவி போன உடனே வலியும் போயிடுச்சு. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் கமலி. நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன் ஐயா. எனக்கு வந்து இந்த 1.5 வருஷத்துக்கு மேலே அந்த மண்டைக்குள்ளாலும் ஒரே இப்படி சுற்றி பயங்கர போராட்டம். இப்போ ஒரு 3-4 மாதமாக தொடுத்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். என் வீட்டுக்காரரோட கால் ரொம்ப முடியாமல் ஆகி வீங்கி நீர் போட்டு அது ஒரு 3 தடவை அது ஒரு மரணக்கட்டு போல் இங்கே வந்து ஜெபம் பண்ணோம். ஏசப்பா விடுதலை இப்போ கொடுத்துருக்காங்க காலுக்கும் சொங்க. அப்புறம் ஜெபிச்சுட்டு இருக்க நேரத்தில் என்ன அறியாமலே அலக்கழிப்பு வரவும் இங்கே எடுத்து கொண்டு வந்தாங்க. நான் இதில் வந்து விழுந்து
விழுந்துட்டேன். கீழே விழுந்து அலக்கழிச்சு கீழே விழவும் என் அடி வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி ஒரு இது பிரயாணம் போல் இருந்துட்டு இருந்து. நீங்கள் சொன்னீங்க பாம்பு வெளியே வருது அப்படின்னு. அப்போ நாக்கெல்லாம் வெளியில் இப்படி தள்ளிட்டு எனக்கு வெளியே தள்ளவும் நாக்கை நீட்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு மாதிரி ஒரு வெளிச்சம் எனக்கு உள்ளால் அப்படியே உள்ளுக்கு இறங்கவும் டப்புன்னு என்னை விட்டு போயிட்டு ஆண்டோடைய வெளிச்சம் வந்த உடனே இருள் போயிடுச்சு. நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். ஐயா சாப்பிட முடியாது. வீட்டில் எல்லாத்துலேயும் சண்டை போட்டுட்டு இருப்பேன். என் புருஷங்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் நிம்மதியாக என்னால் ஜீவிக்க முடியாது. அவ்வளோ ஒரு போராட்டத்தில் வந்து நான் சாட்சி சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் பேர் கொடுக்காத என்னால் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. ஏசப்பா எப்படியாவது ஒரு வகையில் சமூகத்தில் கொண்டு சாட்சி உங்களுக்கு விடுதலை கொடுத்து சாட்சி சொல்ல வச்சுட்டாங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. எந்த ஊர் உங்களுக்கு? என்ன அனுபவத்தை சொல்லுங்கள். எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே தெக்கம்பாக்கு போடுற பழக்கம் இருக்குது. பாக்கு அது மென்னுட்டே இருக்கணும், எனி டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். நானும் விடணும்னு நினைப்பேன், விட முடியாது. இந்த அண்ணன் சொன்னாங்க 35 வருஷம் அவளும் ட்ரை பண்ணார், விட முடியல. நானும் அதுக்காக தான் ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் பலவீனப்படுத்துகிற சர்பத்தின் ஆவி அப்படின்னு சொன்னீங்களே, நமக்கெலாம் அந்த ஆவிலாம் இருக்காது. சர்பத்தின் ஆவி நமக்கு எதுக்கு இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தோடனே அப்படியே அது வந்து என் காதுக்குள்ள வந்து நான் உன்னை விட மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லிச்சு. எனக்கு காதுல சத்தம் கேட்குது. இப்போ நான் நீங்கள் சொல்லும்போது அது போக மாட்டேன்னு சொன்னிச்சு. அப்படியே என்கிட்ட நான் சரி விழுந்துட்டேன். திரும்படி இங்கே வந்தோடனே அலறிட்டு இருந்து அந்த சவுண்டு அப்படியே வெளியே போயிடுச்சு. இப்போ விடுதலை. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம பார்க்க போகிற எண்ணமே வராது. ஆமென் ஆமென். இருக்குமே. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. எந்த ஊர் உங்களுக்கு? திருப்பூர். உங்கள் பேர் என்ன? ஆறுமுகம். என்ன பிரச்சனை இருந்துச்சு? எனக்கு 1.5 வருஷமாக வண்டி ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டினா வண்டியில் பாம்பு இருக்கிறது மாதிரியே, வண்டியில் பாம்பு இருக்கிற மாதிரியே. வண்டி ஓட்டினா பயம். வண்டி ஓட்டினா பயம். நைட்டு படுத்துட்டா பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துக்குவேன். பக்கத்தில் பாம்பு படுத்துற மாதிரி. அப்புறம் வீட்டை சுற்றி வரும். அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணி வர வச்சு 4 பாம்பு பிடிச்சிட்டு போயிருக்காங்க வீட்டை சுற்றி. இப்போ 2 வாரத்துக்கு முன்னே பிடிச்சி போனாங்க. 15 நாளைக்கு முன்ன ஒரு பாம்பு. இப்படி 4 பாம்பை பிடிச்சிருக்காங்க. 1.5 வருஷமாக 4. ஒரு 2 மாதத்துக்கு ஒன்று கண்ணுக்கு தெம்பட்டுட்டே இருக்கு. தூக்கம் வராது. தூங்குன்னா என் கூடவே அது முதல் வந்தது. அப்புறம் பார்த்தா பின்னால் பாம்பு வந்துட்டே இருக்கு. என் தூக்கத்தில் பாம்பு கண் தெரியுது. திடீர்னு எந்திரிச்சு நின்றுக்குவேன். நின்றுட்டு என்ன பார்த்தா நான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நினைப்பாரு. ஆனால் பாம்பு என் கூடவே படுத்துட்டு இருக்கிற மாதிரி, என்னை வந்து அப்படியே அந்த சைடில் போகிற மாதிரி வர மாதிரி. 2 வருஷமா 1.5 வருஷமா அந்த டூ வீலர் ஓட்ட முடியாது. பயம். யாராச்சும் உட்காந்தா தான் ஓட்டுறது. அந்த 2 வீலர் ஓட்ட முடியாது. டூ வீலருக்குள்ளேருந்து வர மாதிரியே அதுக்குள்ளது பாம்பு வர்ற மாதிரி இருக்கும். அந்த 2 வீலரில் அந்த பிரேக்கில் அந்த இதில் வர்ற மாதிரி பயம். அந்த வண்டியை நிறுத்தின பயம், எடுத்தா பயம். எனக்குள்ளே அப்படியே ஈட்டி இது முறிச்சிட்டு அங்கேருந்து ஓடி வந்தாங்க. அங்கேருந்து ஓடி வந்தது எனக்கு தெரியல. இங்கே வந்த பிறகு எனக்கு அப்படியே நெருப்பு, இப்போ அக்னி மாதிரி நெருப்பு எனக்குள்ள. என்னால் தாங்க முடியல. அந்தளவுக்கு சூடு. குளிர் நடுங்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சூடு. நெருப்பா எனக்கு அபிஷேகம். விடுதலை. ஆமென் ஆமென். விடுதலை. எனக்கு பூர்ண சுகம் விடுது. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ பிரதர். ஹாஸ்பிட்டல் போனோங்க. போனால் வயிற்றுல புண்ணுன்னு தான் சொன்னாங்க. மாத்திரை சாப்பிட்டா அப்போ சரியாகலைங்க. இப்போ ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து விழுந்தோடனே வாந்தி வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. கருப்பாக புகை போன மாதிரி இருந்துச்சு. அப்படி யாரோ கையில் அப்படி கட்டி பிடுங்கி வேரோடு பிடுங்கி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. யார் பிடுங்கினது? ஏசப்பா தான். ஏசப்பா அந்த கட்டி எடுத்து போட்டாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இட்ஸ் எ கிரேட் மிராக்கிள். அந்த கட்டி ஒரு கை, இயேசு கிறிஸ்து கை வந்து பிடுங்கி எடுத்து போட்டு விட்டார். இப்போ கட்டி இல்லை, வலி இல்லை. உங்கள் பேர் என்ன? கவிதா. எந்த ஊர்? தாராபுரம். உங்களை இயேசு எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. அவருடைய கையினால் உங்களை தொட்டு விடுதலை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த இயேசுவை விடாதுங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு குலசேகரம். 23 வருஷமா என்ன பண்ணோம்? அது வீட்டில் அடிக்கடி வரும். அடிக்கடி வரும். அந்த தூக்கத்தில் அந்த கெட்ட சொப்பனம் பாம்பு மாதிரி வந்து சொப்பனம் காணும். அதுபோல் எங்கள் கணவர் வேலைக்கு போகிற இடத்துல அவர் அதிகாலை 3 மணிக்கு வேலைக்கு போவார். அந்த இடம் என்னைக்கும் பாம்பை பார்ப்பார். என்னைக்கு ஊந்து போகிறது பார்ப்பார். என்னைக்கும் போவார். அப்போ மூத்த மகளுக்கு சரீரம் மொத்தம் ஊறல். அவர் 2 வருஷமா சரீரம் மொத்தம் புண்ணா வரும். புண்ணு வந்து அந்த இடம் சொறி தங்கி நீரா வடியும். ரத்தம் பழுப்புமா வடியும். ஊரல் நல்ல. இப்போ ஊரில் தான் வந்தா. அவளுக்கு மருந்து வாங்கி 2 நாள் சரியாகும். மீண்டும் அந்த மாத்திரை தீர்ந்த உடனே மீண்டும் அந்த அது வந்து சொறியில் வரும். ஊரில் வந்துடும். இன்னைக்கு அந்த ஆவி போயிட்டு. இன்னைக்கு ஆவி போயிட்டு.
விடுதலை பெற்றுட்டீங்க. சின்னவளுக்கு தொண்டையில் ஒரு கட்டி மாதிரி சாப்பிட முடியாது, சிவப்பு கலர்ல இருக்கும். காஸ்டா தங்கி படிக்க அவளுக்கு இன்றைக்கும் அவளுக்கும் விடுதலை கிடைச்சு. என் குடும்பத்துக்கு மொத்தம் இன்னைக்கு இருந்துச்சு அந்த பிசாசு காட்டுல இந்த குடும்பத்துக்கே விடுதலை. எல்லாம் கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். வயிற்று பகுதியில் பாம்பு படம் தோல் மாதிரி உறிஞ்சிருக்குன்னு கூப்பிட்டீங்க. அப்போ நான் வந்தேங்க. என்ன செஞ்சது உங்களுக்கு? நான் போன மாதம் திருப்பூருக்கு வந்திருந்தேங்க சனிக்கிழமை. அப்போ வந்து எனக்கு பாம்பு அந்த இது மாதிரி வந்து எடுத்து வெளியேறிடுச்சுங்க. திரும்ப நீங்கள் இப்போ கூப்பிட்டோடனே வயிற்று பகுதியில் பாம்பு தோல் ஊற்ற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வயிற்றில் பார்த்தேன், பாம்பு தோல் ஊற்ற மாதிரியே தான் இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் கூப்பிடவும் நான் இப்போ வந்து தோல் பாம்பு தோல் மாதிரியே உறிஞ்சிருந்துச்சுங்க. இப்போ நல்லா அப்படியே ஆயிடுச்சுங்க. இப்போ போயிடுச்சுங்க. ஏசப்பா கோடான கோடி நன்றி. எந்த ஊர் உங்களுக்கு? ஈரோடுங்க. எங்க பேர் என்ன? பொன்மலர் செல்விங்க. God bless you. God bless you. ஆமென். இறுதியாக சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் அதிசயமானவர் அதிசயங்களை செய்வார் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். மீகா எழுதின புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், என் மகனே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், என் மகளே உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே ஒன்று அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய பெயர் அதிசயமானவர். சமாதான பிரபு. அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, அதே சமயத்தில் அதிசயமானவர். அதிசயம்னா என்னது? ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொல்லுகிறாரே அப்படின்னா, சாதாரணமாக ஒரு காரியம் நடந்தால் நம்ம அதை பெருசாக நினைக்க மாட்டோம். ஆனால் அசாதாரணமான இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நடந்தால், உண்மையாவா அப்படி நடந்துச்சா, இது அதிசயமாக இருக்குது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது அதிசயம். இது நடக்குமா, இது எப்படி நடக்கும், அது அதிசயம். அப்போ முடியாத ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு காரியம், அது அதிசயம். இப்படிலாம் நடந்துச்சு, அதிசயமாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி காரியம் செய்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா சொல்ற, தண்ணீர் திராட்சரசமாயிட்டா? ஆமாம், இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், தண்ணியை நிரப்ப சொன்னார், நிரப்பணும், அதை மொண்டு பந்திக்கு கொண்டு போங்கடான்னு சொன்னார், கொண்டு போனால் திராட்சரசமாக மாறிட்டு. இது என்ன அதிசயம்? உண்மையாக நடந்துச்சா? உண்மையா? நம்பும்படி இல்லையே, அப்படி தான் நடந்துச்சு. அது அதிசயம். இயேசு செய்த ஒன்றொன்றுமே அதிசயம்தான். அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய பிரசங்கம் அதிசயம், அவருடைய வாழ்க்கை அதிசயம், அவருடைய ஊழியம் அதிசயம், அவர் ஜனங்களுக்கு செய்த காரியங்கள் அதிசயம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் ஒன்னொன்று அதிசயம்தான். அதிசயமான ஒரு ஆண்டவர். அவர் நமக்கு சொந்தமாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எதில்? உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, இது நடக்குமா நடக்காதா ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வந்திருக்கலாம். இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்கலை, இனி என்னதான் நடக்க போகுது, ஒரு மனமடிவோட சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் மகனே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ பயப்படுகிற காரியத்தில், நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் என்ன அதிசயம் செய்வாராம்? அந்த மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீ எகிப்து தேசத்தில் என்று புறப்பட்ட நாளிலே உன்னை எந்த மாதிரி அதிசயத்தை உனக்கு காண்பித்தேனோ அதே விதமான அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை
ஆண்டவர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது நிறைய அதிசயங்கள் நடைபெற்றது. அப்போ நான் எப்படி உங்களுக்கு அதிசயம் செய்தேனோ அதே மாதிரி அதிசயத்தை செய்வேன் என்று தான் வாக்கு கொடுக்கிறார். அதில் நிறைய காரியம் இருக்கிறாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த போது நடந்த அதிசயங்கள் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் தியானிக்கணும்னா நமக்கு நேரம் போராது. ஒரு 3 காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லி அதே மாதிரி அதிசயம் உங்களுக்கு நடக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது அதிசயம் என்னன்னா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் அங்கே ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவங்க பிரயாணப்பட்டு வருகிறாங்க. 400 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் என்று வேதம் குறிப்பிடுகிறது. புருஷர்கள்னா அதாவது நல்ல திடகாத்திரமான, அது மாதிரி நடுத்தர வயது உள்ளவங்க, அது வாலிப வயசுலேருந்து நடுத்தர வயது வரை உள்ளவர்கள். ஏன்னா அவங்க யுத்தத்திற்கு ஆயத்தமானவங்க, அவங்கள புருஷர்கள் 6 லட்சம் பேர். அப்போ சிறு பிள்ளைகள், வயதானவங்க எல்லாத்தையும் கணக்கு போட்டால், பெண்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். இந்த 30 லட்சம் பேர் ஒரு தேசத்தை விட்டு வெளியே வருகிறாங்க. அவங்களுடைய குடும்பமாக வர்றாங்க. அவங்களுக்கு ஆடு மாடுகள் இருந்தது, பொருட்கள் இருந்தது, அதையெல்லாம் எடுத்து கொண்டு புறப்பட்டு வருகிறார்கள். ஆண்டவர் ஒரு புதிய தேசத்துக்கு கொண்டு போகிறார். பாலும் தேடும் ஓடுகிற தேசம், ஒரு ஆசீர்வாதமான தேசம் என்று சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு புறப்பட்டு வருகிறார்கள். வந்த செங்கடலின் கரையிலே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் ஒரே நாளில் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்க முடியாதல்ல. இப்போ கடற்கரைக்கு வந்துட்டாங்க. அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கூடாரங்களை அமைத்து பாளையம் இறங்கி தங்கி இருக்கிறாங்க. இந்த பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை பகுதி. திடீரென்று ஒரு சத்தம் அவருடைய காதில் கேட்கிறாரு. என்னன்னு எட்டி பார்த்தால் எகிப்தின் ராஜாவாக இருக்கிற பார்வோன் தன்னுடைய படைகளோடு வருகிறான். ரத படைகள், குதிரை படைகள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு, இராணுவத்தை அழைத்து கொண்டு வருகிறான். அந்த காலத்தில் எகிப்து தேசம் என்பது ஒரு பிரம்மாண்டமான தேசம். எகிப்தனுடைய சாம்ராஜ்யம் என்பது அந்த ராஜ குடும்பத்திற்கு பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய தேசம். அந்த காலத்தில் எகிப்தினுடைய ரதப்படை வருதுன்னா எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. அப்படி ரதப்படையில் ஃபேமஸ் ஆனது எகிப்து தேசம். எகிப்து தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ரதத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடான் பார்வோன். எல்லா குதிரைகளோட, ரதங்களோட, வீரர்களோட வருகிறான். எதற்கு? இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்துவதற்கு, இவருடைய பிரயாணத்தை தடுப்பதற்கு, மறுபடியும் சொந்த தேசத்துக்கு அழைத்து போவதற்கு. ஏன்னா இவங்க தான் அவங்க எல்லா கட்டடம்லாம் கட்டினாங்க, எல்லாம் வேலை செய்தாங்க. இப்போ வேலைக்கு ஆள் இல்லை. இவங்க போயிட்டா எப்படி நாட்டில் வேலை நடக்கும்? அவனுடைய இருதயம் கடினப்பட்டு மறுபடியும் அடிமையாக்க வந்து கொண்டிருக்கிறான். இப்போ அவங்க இஸ்ரவேல் மக்கள் பார்க்குறாங்க, ஐயோ பார்வோனுடைய சேனை வருது, ஐயோ அவன் திரும்ப வருகிறானே, என்ன பண்ணுவது? எதிராளி வருகிறான், சத்துரு வருகிறான், மறுபடியும் அடிமைப்படுத்த வருகிறான், நம்முடைய பிரயாணத்தை தடுக்க வருகிறான் என்பதாக பயந்து நடுங்கின போது மோசே சொல்கிறார், பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார் என்பதாய் பேசுகிறார். யாத்திராகமம் 13:14 வாசிக்கும் போது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறான். எப்படி அமைதியாக இருக்கிறது? இந்த பக்கம் கடல் அலை வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன வாய்க்காலாக இருந்தால் கூட தாண்டி போயிடலாம். ஒருவேளை ஆறு இருந்தால் கூட ஆற்றை தாண்டி பிரயாணப்பட்டு போக முடியும். கடல் அலை வந்து கொண்டு இருக்கிறது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் தண்ணீர் தான் தெரிகிறது. இந்த பக்கம் பார்வோனுடைய சத்துருடைய சேனை, ரெண்டுக்கு நடுவாக அகப்பட்டு கொண்டோம். எப்படி அமைதியாக இருப்பது? அப்போ தான் மோசே சொல்லுகிறார், அமைதியாக இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் யுத்தம்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் சும்மா இருந்த போது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என்ன யுத்தம் பண்ணுவார்? ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். என்ன அதிசயம்? வழி திறக்கிற ஒரு அதிசயம், தடை மாறுகிற ஒரு அதிசயம். அவனுடைய பிரயாணத்தை தடுத்து கொண்டிருந்த கடல்
அவருடைய டிராவலை தடை பண்ணி கொண்டிருந்த கடல், அவருடைய பிரயாணத்திற்கு குறுக்கே வந்திருந்த அந்த கடல், ஆண்டவர் அதில் வழி உண்டாக்குகிறார், தடைகளை மாற்றி வழி உண்டாக்குகிறார். மோசே, உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கு, கடலை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். மோசே தன்னுடைய கையில் இருந்த தேவன் கொடுத்த கோலை உயர்த்தி கடலை பிளந்து விடுகிறார். கடல் ரெண்டாய் பிளக்கிறது. யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் உலகத்தில் நடந்திராத காரியம், அதன் பிறகும் நடந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான அதிசயமான காரியம் அவங்க கண்களுக்கு முன்பாக கடல் அப்படியே பிளந்து நிற்கிறது. 18 கிலோமீட்டர் தூரம், செங்கடலின் அந்த தூரம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போனால் 18 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள வழி உண்டாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 100 அடி உயரம், 100 அடி உயரம், 25-30 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ 100 அடி உயரத்திற்கு தண்ணீர் அப்படியே நிற்கிறது, சுவர் போல நிற்கிறது. தண்ணீர் சுவர் மாதிரி 2 பக்கமும் நிற்குது. இவங்க மத்தியில் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அதாவது தண்ணீர் இருந்து அந்த தண்ணி அப்புறப்படுத்தினால் அதில் அந்த ஈரத்தன்மை, சகதி அது இருக்கும். ஆனால் வசனம் சொல்லு, வெட்டாந்தரையில், ட்ரை லேண்டு, அங்கே ஈரமும் இல்லை சகதியும் இல்லை. என்ன குழந்தைகள் பெரியவங்க எல்லாரும் நடந்து போகணும். வெட்டாந்தரை, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். இப்படி நடக்குமா? இது அதிசயமா இருக்குதே. அதுதான் அதிசயம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை நான் எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது எப்படி அதிசயம் செய்தேனோ அதே மாதிரி உனக்கு அதிசயம் செய்வேன். உங்களுக்கு நடக்க போகிறது. இது எப்படி நடக்குது? இது எப்படி நடந்தது? ஆச்சரியப்படும்படியான காரியம் நடக்க போகிறது. வழி திறக்கப்பட போகிறது. தடைகள் மாற போகிறது. இதுவரை காணப்பட்ட தடை விலகும். இதுவரை காணப்பட்ட தடைகள் மாறும். இதுவரை காணப்பட்ட வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும். உங்களுக்காக கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதான் முதல் அதிசயம். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால வளைகுடா நாடுகளில் ஒரு தேசத்திற்கு ஊழியத்திற்காய் போயிருந்தேன். அங்கே போயிருந்தபோது சிலர் தனித்து ஜெபிக்கணுன்னே வந்தாங்க. ஒரு நாள் காலை நேரம் நான் தங்கியிருந்த இடத்துக்கு ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். ஒரு சகோதரர் வந்தார். அவர் வந்து சொன்னார், எனக்காக ஜெபிங்க. என் குடும்பம், மனைவி பிள்ளைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில். நான் இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஏன் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை ஊரில் விட்டுருக்கிறீங்க? குடும்பம்னா நீங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு தானே ஆண்டவர் குடும்பத்தை தந்திருக்கிறாரு. உங்களுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலாம்ல. நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால் சேர்ந்து வாழலாம் இல்லையா என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா எனக்கு அதான் விருப்பம். என் மனைவி பிள்ளைகளை இங்கே கூட்டிகிட்டு வரணும், குடும்பமாக ஒன்றா இருக்கணும்னு சொல்லி. ஆனால் நான் வாங்குகிற சம்பளத்திற்கு குடும்பத்துக்கு விசா தர மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட் ரூல், ஒரு ஆளுக்கு குடும்ப விசா கொடுக்கணுமானா அவர் இவ்வளவு டினார் சம்பாதிக்கணும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும். அந்த வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்த முடியும். அதனால் அந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் குடும்ப விசா தருவாங்க. அதனால என் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் போய் அதிகாரிகிட்ட பேசினேன். இல்லை, நாங்கள் குடும்பமாக இருக்க விரும்புகிறோம், இந்த பணத்தை வச்சு நாங்கள் வாழ முடியும்னு சொன்னால், இல்லை இல்லை, அது அரசாங்கத்தின் சட்டம், இந்த தேசத்தின் சட்டமே அப்படிதான், ரூல், இந்த நாட்டினுடைய ரூலே அதுதான். இவ்வளோ சம்பளம் வாங்கினாரா மனைவி பிள்ளைகளுக்கு விசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நான் சொன்ன அவரை பார்த்து, இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ரூல் இருக்குதில்ல, இந்த அரசாங்கத்தையே நடத்தக்கூடிய ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். இந்த அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமுள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவரால் சட்டத்தை கூட மாற்ற முடியும். அதனால் நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் குடும்பமாக வாழ முடியுமா? உங்களுடைய மனைவி பிள்ளைகள் வந்தால் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் நீங்கள் வாழ்ந்துருவீங்களா? அது ஈஸியாக வாழ முடியும் ஐயா. அந்த சம்பளத்தில் நானும் என் மனைவி பிள்ளைகளை சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு எனக்கு சம்பளம் போதும், அதுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொள்ளுவோம், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறது. அப்போன்னா உங்களுடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? சட்டம் இப்படி சொல்லுதே, என்ன வேணாலும் சொல்லட்டும், வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வழி திறக்கிற தேவன்.
முடியாததை முடிய செய்கிற தேவன். உடைய மனைவி பிள்ளைகள் இந்த நாட்டுக்கு வரணுமா வேண்டாமா? வரணும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த நாட்டத்தில் சட்டம் இப்படி சொல்லுது, ஆனால் இவர் மனைவி பிள்ளைகள் இங்கே வரணும். நீ என்ன செய்வீங்களோ தெரியாத ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு கட்டாயம் உடைய மனைவி பிள்ளைகள் வந்துடுவாங்க, சமாதானத்தோடு போங்க. இன்னொரு முறை இந்த ஆஃபீஸுக்கு போங்க, இமிக்ரேஷன் ஆஃபீஸ், அந்த விசா கொடுக்குற ஆஃபீஸுக்கு போய் இன்னொரு முறை அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். சாயங்காலம் கூட்டத்துக்கு வந்தவர் கூட்டம் முடிஞ்சிட்டு என்னை வந்து பார்த்தார். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு அற்புதம் நடந்துட்டு ஐயான்னு சொன்னார். என்ன நடந்துட்டுன்னு கேட்டேன். மனைவி பிள்ளைகளுக்கு விசா கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் ஜெபிச்ச உடனே நேரம் இந்த ஆஃபீஸுக்கு தான் போனேன், இமிக்ரேஷன் ஆஃபீஸ், அதுக்குன்னு உள்ள ஆஃபீஸுக்கு போய் நான் வந்து அப்ளிகேஷனை நிரப்பி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் பார்த்தார், அந்த அப்ளிகேஷனை பார்த்தார். பார்த்துட்டு நான் வந்து அடிக்கடி ஏற்கனவே போய் பிரயாசப்பட்டேன்னா என்ன தெரியும் அவருக்கு. அதனால் அந்த பார்த்துட்டு அவர் சொன்னார், ஆச்சரியமாக இந்த தேசத்தில் ஒரு சட்டம் இருந்தது, இவ்வளோ சம்பளம் வாங்கினா தான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்லி. ஆனால் இப்போது அந்த சட்டம் மாற்றப்பட்டு இவ்வளோ சம்பளம் வந்தாலும் மனைவி பிள்ளைகள் விசா கொடுக்கலான்னு புதிய சட்டம், ஒரு புது சட்டம் இயற்றப்பட்டு இன்றையிலிருந்து தான் அதை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு தான் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முதல் விசா உனக்கு தான் தரப்படுகிறதுன்னு சொல்லி இருக்கிறார். அதை ஆண்டவர் செய்கிற அற்புதம். சட்டத்தையே மாற்றுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. சட்டத்தையே மாற்றுகிற தேவன். நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நமக்கு சரியாக இருக்கும்படி, நமக்காக ஒரு தேசத்தின் சட்டத்தையே மாற்ற அவரால் முடியும். என்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதிசயங்களை காண செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? வழி இல்லாத இடத்துல வழி திறப்பார், முடியாததை முடிய செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, கட்டாயம் எனக்கு அதிசயத்தை செய்வீர், நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்தில், என் பிள்ளைகள் காரியத்தில், இந்த கடன் பிரச்சனை காரியத்தில், என் ஊழிய காரியத்தில், ஆண்டவரே என் படிப்பின் காரியத்தில், என் வேலை காரியத்தில் அதிசயம் செய்வீர். விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அதிசயம் நடக்கும். ஆமென். அதனால் ஆண்டவர் வழி திறக்கிற அதிசயத்தை செய்வார். அது முதலாவது அற்புதம். ரெண்டாவது ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன அதிசயம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறா என்கிற இடத்துல கசப்பான தண்ணீர் இருந்தது, கசப்பை மதுரமாய் மாற்றின அதிசயம். கசப்பை மதுரமாய் மாற்றின அதிசயம். இந்த மக்கள் கடல் பழந்துட்டு ஆண்டவர் வந்து அற்புதம் செய்துட்டாரு. இப்போது யாத்திராம 15 அதிகாரம் வாசிக்கும்போது அவங்க 3 நாளை வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. நடக்கும்போது தண்ணீர் இல்லை, 3 நாளாக குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. இருந்ததெல்லாம் துருத்தியில் கொண்டு வந்ததெல்லாம் தீர்ந்து விட்டார். குழந்தைகள் இருக்கிறாங்க, மிருக ஜீவங்கள் இருக்கிறது. 3 நாளாக தண்ணி இல்லாமல் நடந்து சோர்ந்துட்டாங்க. 3 நாள் கழித்து மாறா என்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே வந்தால் தண்ணீர் இருக்கிறது. பெரிய ஒரு வேளை அங்கே வந்து பெரிய ஒரு நீரூற்று இருந்திருக்கலாம், அல்லது பெரிய ஒரு குளம் போல் இருந்திருக்கலாம். அது பார்க்குறாங்க, தண்ணீர், ஓ நிறைய தண்ணி இருக்குது, குடிக்கலான்னு ஓடி போய் அள்ளி குடித்தா கசப்பாக இருக்குது. தாகம் தீர்க்கிற மாதிரி இல்லை, ருசியால் தண்ணி கசப்பு, வாயில் வைக்க முடியாது. அவங்க உடனே தாகத்தோடு வந்தோம், தண்ணியை பார்த்து சந்தோஷப்பட்டோம், அது அள்ளி குடித்தா கசப்பாக இருக்குது, கசந்து விட்டார். இன்னைக்கு கசப்பான நிலைமை, வாழ்க்கை கசந்து விட்டது. ஏண்டா இவரை கல்யாணம் பண்ணேன், கசந்து விட்டது வாழ்க்கை. இவர்கிட்ட படுற பாடு, உபத்திரவம், நெருக்கம். சில பெண்கள் எதுக்கு வாழணும், கசந்து விட்டார். ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணேன், சிலர் மனைவி குறித்த கசப்பு. ஏண்டா நான் இந்த வீட்டில் வந்து பிறந்தேன், எங்கள் அப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்க,
பெற்றோரை குறைத்த ஒரு கசப்பு, வாழ்க்கையில் நந்திருக்கிற பிரச்சனை, நெருக்கம், போராட்டம். என்ன வாழ்க்கை இது? ஒரே போராட்டமாக இருக்குது. ஒரு நாள் பிரச்சனை வந்து அடுத்த நாள் தீர்ந்தா பரவாயில்ல, ஒன்று போனால் ஒன்று. ஏன் வாழணும்? வாழ்க்கை கசந்து விட்டாரு. கசப்பு. இந்த வியாதி, ஒரு வியாதி போனால் அடுத்த வியாதி வருது, ஒரு வியாதி போனால் அடுத்த வியாதி. டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கு மருந்தே இல்லை, இது அவ்வளோதான், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த மாத்திரையில் தான் வாழன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையை கசந்து விட்டார். எவ்வளோ நாள் இந்த வேதனை, எவ்வளோ நாள் இந்த வலி, எவ்வளோ நாள் இந்த துக்கம். இந்த பக்கம் கடன்காரங்கன்னு இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்யணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு வழியும் இல்லை, செத்துட்டா பரவாயில்ல. வாழ்க்கை கசந்து விட்டார். இவங்கெல்லாம் நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. ஜபனி போன என்ன கிடைச்சதுன்னு கேவலமாக பேசுகிறாங்க. உள்ளுக்குள்ளே வாழ்க்கை வெறுத்து விட்டது, ஒரு கசப்பு. அப்போ சந்தோஷம் இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை, கசப்பான ஒரு அனுபவம். மனம் கசந்து வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பு, வாழ்க்கை கசந்து விட்டதா? யாரோ ஒருத்தர் மேலே அவங்கள பார்த்தாலே கசப்பாக தெரியுதா? வாழ்க்கையை கசந்து விட்டது என்று கலங்குறீங்களா? இந்த கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஒரு அதிசயத்தை இயேசுவால் செய்ய முடியும், ஆண்டவரால் செய்ய முடியும். அது ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் வாழ்க்கை கசந்து போயிட்டில்ல, அதை மதுரமான வாழ்க்கையாய் மாற்ற என்னால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வேலை உனக்கு கசந்து விட்டது, உன் மனைவி பிள்ளைகள் கசந்துட்டாங்க, உன் வாழ்க்கை உனக்கு கசப்பாய் மாறிவிட்டது, அதை மதுரமாய் இனிமையாய் மாற்ற என்னாலே முடியும். அதற்கு ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அந்த தண்ணீர் கசப்பாக இருக்குது, குடிக்க முடியல. மோசையை பார்த்து, என்ன மோசே, தண்ணீர் கொண்டு வந்து விட்டால் கசப்பாக இருக்குது, குடிக்க முடியலையே, என்ன செய்கிறது? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரை நோக்கி பார்த்தார் மோசே. அப்படி நோக்கி பார்த்த உடனே கர்த்தர் சொன்னார், மோசே பயப்படாத, இந்த குளத்துக்கு பக்கத்தில், இந்த நீரூற்றுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பார்த்தியா? ஆமாம், ஒரு மரம் இருக்குது ஆண்டவரே. அந்த மரத்தை வெட்டி தண்ணியில் போடு, தண்ணியில் போட்டால் சரியாயிரும். பக்கத்தில் தான் ஒரு மரம் நிற்குது. இந்த கசப்பை மாறினா தான் தாகம் தீரும். இது கசப்பாக இருக்குது, வேற இடத்த போங்கன்னு சொல்லலை, இந்த கசப்பை நான் மாற்றுகிறேன், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கை கசந்துட்டு எங்காவது போயிடலாம், இல்லை இல்லை இல்லை, நீ இருக்கிற இடத்துல இருக்கிற கசப்பை அவர் மாற்ற போகிறார். கசப்பான சூழ்நிலையை மாற்ற போகிறார். எது கசந்து விட்டது அதை இனிமையாய் மாற்ற போகிறார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இது கசப்பாக இருக்குது, வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இல்லை, வாழ்க்கை கசந்துட்டு எங்காவது நான் போகிறேன். எங்கே போவீங்க? உலகத்தில் எங்கே போவீங்க? எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் நெருக்கம், எங்கே போனாலும் உபத்திரம் தான். இருக்கிற சூழ்நிலையில் அந்த கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், இந்த கசப்பை நான் மதுரமாய் மாற்றுவேன். அதற்கு என்ன பண்ணணும்? எங்கேயும் போக வேண்டாம், பக்கத்தில் பாரு, ஒரு மரம் நிற்குது, பக்கத்தில் அந்த தான் இருக்குல்ல மரம், ஆமாம், அதை வெட்டி போடு, அந்த மரத்தை இந்த தண்ணியில் போடு, மதுரமாய் மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, ஒரு மரம் நிற்கிற பாரு பக்கத்தில். என்ன மரம்? சிலுவை மரம். உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது சிலுவை மரம். உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது சிலுவை மரம். ஒரு மரம் இருக்குது, சிலுவை மரம். அதை பாரு, அந்த சிலுவை மரம், அந்த சிலுவை தொங்குகிற இயேசு, அவரால் கசப்பை மாற்ற முடியும். அந்த மரத்தோடு நீ சம்பந்தம் கலந்துரு. இந்த மரத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் இணைத்து விடு. ஏன்னா அந்த சிலுவை மரத்தில் இயேசு மரிக்கும் பொழுது கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுத்தாங்க. கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுத்தாங்க. இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தாங்க. சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மனிதன், அவனுடைய சரீரத்தில் பயங்கர வேதனை உண்டாகும். ஆணி அடிக்கிறதுனால ரத்தம் வடிய வடிய தலை முதல் கால் வரை சொல்ல முடியாத வேதனை உண்டாகும். கொஞ்சம் அந்த வேதனையை குறைப்பதற்கு கசப்பு கலந்த காடியை கொடுப்பாங்க. அந்த கசப்பு கலந்த காடி கொடுத்த உடனே ஒரு மயக்க நிலைமை உண்டாகும். அப்போ அந்த வலியை கொஞ்சம் சகித்து கொள்ள முடியும்.
இதற்காக கசப்பு கலந்த காடியை அவனுக்கு கொடுப்பது, சிலுவையில் தொங்குகிறவர்களுக்கு கொடுப்பது அவருடைய வழக்கம். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் பொழுதும் அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. அவர் அதை ருசி பார்த்து விட்டு வேண்டான்னு சொல்லிட்டார். அந்த காடி கசப்பை அவர் குடிக்கலை. நான் நல்ல உணர்வில் இருக்கும் பொழுதே என் மக்களுக்காக மரிக்கணும், மயக்கத்தில் இருந்து மரிப்பதல்ல, நல்ல உணர்வில் இருக்கும் பொழுது அத்தனை வேதனைகளை நான் ஏற்றுக்கொண்டு என் ஜனங்களுக்காக சிலுவையில் மரிக்கணும். அதனால் இந்த மயக்கம் கொடுக்கிற காடியை நான் குடிக்க மாட்டேன். ருசி மாத்திரம் பார்த்தேன், இது என்னதுன்னு ருசி பார்த்தார், அது கசப்பு, அவ்வளோதான், வேண்டான்னு சொல்லிட்டார். அதான் வேதத்தில் இருக்குது. அப்போ இயேசு கசப்பை ருசி பார்த்தார். ஏன் சிலுவையில் இந்த கசப்பை ருசி பார்த்தார்? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கசப்பை மாற்றுவதற்கு. அவர் இந்த சிலுவையில் கசப்பை சுமந்து விட்டார். நீங்க இன்றைக்கு சுமக்கிற அந்த வேதனை, அந்த கசப்பான அனுபவம், எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் பரிகசிக்கிறாங்க, யாரும் என்ன புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. தனிமையாக உட்கார்ந்து அழுகிறேன், உள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டது, காயப்பட்டு விட்டது, மனதில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. என் கணவரே இப்படி சொல்லிட்டார், என் மனைவியே இப்படி திட்டா, எங்கள் பெற்றோரே இப்படி சொல்லிட்டாங்க, என் பிள்ளைகளே என்னை இப்படி பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் நான் நம்பினவங்களே என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை பரிகாசம் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நிந்திக்கப்பட்டு தனித்து விடப்பட்டிருக்கிறேன், உள்ளம் காயப்பட்டு கசந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? சிலுவையில் இயேசு சொல்லுகிறார், உனக்காக நான் அந்த சிலுவையில் தனிமையாய் தொங்கினேன், நான் புறக்கணிக்கப்பட்டேன், அபாண்டமான பழி சுமத்தப்பட்டேன், பரிகாசம் பண்ணப்பட்டேன், என் வஸ்திரங்களை உரிந்து என்னை கேவலப்படுத்தினார்கள். அந்த பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் நான் சுமந்தேன். உன்னுடைய கசப்பை சிலுவையில் நான் சுமந்திருக்கிறேன், உன்னுடைய கசப்பை சிலுவையில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன் கசப்பை மதுரமாய் மாற்ற சிலுவையில் என்னையே பலியாய் கொடுத்திருக்கிறேன். ஆகவே உன் கசப்பை மதுரமாய் மாற்றுவேன். உன் கசப்பு மதுரமாய் மாறும். அந்த சிலுவை மரத்தை பாருங்க, சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பாருங்க, அதை தியானிங்க. அந்த சிலுவை மரத்தில் தொங்குகிற இயேசுவை தியானிச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எந்த கசப்பும் மாறிவிடும். ஒரு சமயம் ஒரு டீச்சர், ஸ்கூலில் டீச்சராய் பணி செய்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக வேலை செய்கிறேன், ஆனால் என்னதோ தெரியல, என் ஹெட்மிஸ்ஸஸுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. தலைமை ஆசிரியை எல்லாருக்கும் மத்தியில் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னை கடினமாக வேலை வாங்குவாங்க. ஆனால் எல்லாத்தையும் நான் செய்வேன், நமக்கு தான் இயேசு இருக்கிறாரே, நம்ம உண்மையாக இருக்கணுமேன்னு சொல்லி எல்லாத்தையும் உண்மையாக செய்வேன். ஆனாலும் என்னை கண்டாலே பிடிக்காதவங்களுக்கு எல்லா டீச்சர்ஸுக்கு மத்தியில் அவமானப்படுத்திடுவாங்க. அதனால் உள்ள ரொம்ப காயப்பட்டு விட்டார். ஒவ்வொரு நாளும் அவமானம், ஒவ்வொரு நாளும் நிந்தை, ஒவ்வொரு நாளும் சிறுமைப்படுத்தப்படுகிறேன். அதனால் மனம் உடைந்து ஒரு நாள் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்களாம். அவருடைய உள்ளத்தில் இந்த காயம் ஆறவே இல்லை, வேதனை இருந்து கொண்டே யார்கிட்ட சொல்ல முடியாது. அவங்க பிள்ளைகள் இருக்காங்க, கணவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்ன வேதனைப்படுவாங்க. உள்ளுக்குள்ளே வச்சு வேதனைப்பட்டவங்க இரவு சமைத்து கணவர் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் படுக்கைக்கு போயிட்டாங்க. இவங்க தனியாக சாப்பிடாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம். கண்ணில் கண்ணீரோடு உட்காந்து, நான் நிந்திக்கப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன், கேவலப்படுத்தப்படுகிறேன், நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரே, உண்மையாக தானே இருக்கிறேன், நான் உண்மையாக தானே உழைக்கிறேன், ஏன் அவங்க பகைக்கிறாங்க, ஏன் அவங்க என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, ஏன் என்னை பரிகாசம் பண்ணுறாங்க, எனக்கு இந்த வேலையே பிடிக்கலை, வாழவே பிடிக்கலை, நான் செத்து போனால் நலமாக இருக்கும். மனம் கசந்து விட்டது. உள்ளத்தில் ஏற்பட்ட காயம். உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அழுதாங்க. நடுஇரவு நேரம் தாண்டி விட்டது. வெகு நேரம் அப்படி அழுதுகிட்டே, ஆண்டவரே நீங்கள் என்னை எடுத்துக்கொண்டால் நலமாக இருக்குமே அப்படின்னு வாழ்க்கை கசந்த நிலைமையில் அழுது கொண்டு இருந்தாங்க. அவங்க கண்ணீருக்கு நடுவில்
ஒரு காட்சியை பார்க்குறாங்க. இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த காட்சி. அந்த காட்சி ஆண்டவர் காண்பித்தார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறார், கைகளில் ஆணடிக்கப்பட்டிருக்கிறார், கால்களில் ஆணடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரமெல்லாம் உரியப்பட்டு அவர் சிலுவையில் காயப்பட்ட சரீரத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பரிகாசம் பண்ணுற கூட்டம் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்த்த உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே எதுக்கு இதை காண்பிக்கிறீங்க? ஐயோ, என்னால் சகிக்க முடியலையே, அந்த பாடுகளை பார்த்து தாங்க முடியலையே. ஆண்டவர் பேசினார் சிலுவையிலிருந்து, மகளே, உன்னுடைய வேதனை, கசப்பு, இந்த துக்கம், இந்த பாரம் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் சுமந்தேன். உனக்காக நான் தனித்து விடப்பட்டேன், தனிமையாய் தொங்கினேன். என் கூட இருந்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. என்கிட்ட நன்மை பெற்ற யாருமே எனக்காக பேச முடியலை. பயம். அப்போ எனக்காக பேசவும் ஆள் இல்லை, என்னை ஆறுதல் படுத்தவும் ஆள் இல்லை. தனித்து விடப்பட்டிருந்தேன், தனிமையாய் சிலுவையில் தொங்கினேன். என்னை பரிகசிக்கிற கூட்டம், அவங்கள தட்டி கேட்க ஆள் இல்லை. அவங்க பரிகாசம் பண்ணுறாங்க. எதுக்கையா பரிகாசம் பண்ணுறீங்க? அவரை நன்மை தானே செய்தான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாருக்குள்ள பயம். அதனால என்னை பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் நான் சிலுவையில் சகித்தேன். ஏன் தெரியுமா மகளே? உனக்காக. ஏன் கலங்குற? ஏன் பயப்படுற? உன் கசப்பை நான் சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டேன். நீ கலங்காத, நான் உனக்கு போதும். நான் உன்னை நடத்துவேன். சகித்துக்கொள், மன்னிச்சிரு. உன்னை பரிகாசம் பண்ணவங்கள மன்னிச்சிரு, அதை சகித்துக்கொள். நான் சிலுவையில் எல்லாத்தையும் சகிச்சேனே, நீயும் சகித்துக்கொள். நான் சிலுவையில் எல்லாரையும் மன்னிச்சேனே, நீயும் அவங்கள மன்னிச்சிரு. உன்னை காயப்படுத்தின, துக்கப்படுத்தின, வேதனைப்படுத்தின அவங்கள மன்னிச்சிரு, மனப்பூர்வமாக மன்னிச்சிரு. அவங்கள ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணு என் ஆண்டவர் சொன்னா. அவங்க ஜெபிச்சாங்க, ஆண்டவரே அந்த இருதயத்தை எனக்கு தாரும். என்னை இவ்வளோ கேவலப்படுத்தி பரிகாசம் பண்ணி என்னை காயப்படுத்தின என்னுடைய தலைமை ஆசிரியர் நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அப்படி உள்ளத்தில் இந்த பாரமெல்லாம் போயிட்டு அவங்க சொன்னாங்க, அன்றைக்கி இயேசு சிலுவையில் எனக்கு தரிசனமாகாமல் இருந்திருந்தா நான் துக்கத்திலேயே மரித்து போயிருப்பேன். அவ்வளவு ஆத்மத்தில் எனக்கு ஒரு நெருக்கம், ஒரு மரண போராட்டம் எனக்குள் இருந்தது. மனம் கசந்து விட்டார். ஆனால் இயேசுவோ தன்னுடைய சிலுவை காட்சியை காண்பித்து அந்த கசப்பை என் உள்ளத்தை விட்டு மாற்றினார். யாரோ ஒருவரோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மகளே உன்னோடு, மகனே உன்னோடு தான், ஐயா உங்களோடு தான், அம்மா உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். என் பிள்ளைகளே, நான் சிலுவை உங்களுக்காக கசப்பை ருசி பார்த்தேன். கசப்பை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய கசப்பை மதுரமாய் மாற்றுவேன். எந்த குடும்பத்தில் கசப்பு காணப்படுகிறதோ அதே குடும்பத்தை மதுரமான குடும்பமாய் மாற்றுவேன். எந்த வேலையிலே உனக்கு மனம் கசந்து விட்டதோ அதே வேலையில் நான் சூழ்நிலையை சந்தோஷமாய் மாற்றுவேன். எந்த வியாபார ஸ்தலத்தில் உனக்கு நெருக்கமோ அங்கே உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவேன். எந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதபடி மனம் கசந்து கண்ணீர் வடிக்கிறாயோ அதே வீட்டுக்குள்ளே நீ மகிழ்ச்சியோடு இருக்கும்படி காரியங்களை நான் மாற்றுவேன். நான் துக்கத்தை, கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவன். ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வேன். இதெல்லாம் நடக்குமா? எங்கே நடந்தாலும் எங்கள் வீட்டில் நடக்காது. அது எங்கே நடந்தாலும் என் குடும்பத்தில் நடக்காது. என் கணவரெல்லாம் மாற்ற முடியாது, என் மனைவியெல்லாம் மாற்ற முடியாது, என்னுடைய பிள்ளைகளை மாற்ற முடியாது, என் பெற்றோரை மாற்ற முடியாது. அவங்க அப்படிதான். மாற்ற முடியாததை முடிய செய்கிற தேவன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் காரியத்தில் அதிசயம் நடக்கும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அதிசயங்களை செய்கிற தேவன். மூன்றாவது கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். இதே ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தபோது இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது? வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. அது வனாந்தரம். இந்த வனாந்தரத்தை நான் பார்த்துருக்கிறேன். எகிப்திலேருந்து இஸ்ரேல் தேசம் வரைக்குள்ள போகிற வனாந்தர பாதை இருக்குது. பஸ்ஸில் போனாலே கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் ஆகும்.
பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போனக்கு 7-8 மணி நேரம் வனாந்தரத்துக்குள்ளே போகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சையான ஒரு செடியையோ மரத்தையோ பார்க்கவே முடியாது. அங்கே எந்த வயல் நிலம் கிடையாது, விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, தண்ணீர் கிடையாது, குளங்கள் ஆறுகள் எதுவும் கிடையாது, வனாந்தரம். அந்த மலைப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு பூண்டை கூட பார்க்க முடியாது, பச்சையாக ஒன்றையுமே பார்க்க முடியாது, எல்லாம் காய்ந்து கிடக்கும். பகலானால் பயங்கர சூரியன் அப்படியே நெருப்பு பற்றி எரிவதை போல இருக்கும். ராத்திரி ஆனால் குளிர் வாட்டி வதைத்து விடும். அந்த மாதிரி வனாந்தரம். இதில் சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது? எகிப்திலிருந்து புறப்படும் போது கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது கையில் கொண்டு வந்திருப்பாங்க, ரொட்டியும் இதுவும் தீர்ந்து விட்டது. இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவது? தேவைக்கு என்ன பண்ணுவது? அப்போ தான் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம்? தேவைகளை சந்திக்கிற அதிசயம். உனக்கு என்ன தேவையோ அதை நான் சந்திக்கிறேன் என்பதான ஒரு அதிசயம் செய்கிறார். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது என்றான். என்னத்தை சாப்பிட்றது? வனாந்தரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கலங்கின போது முறுமுறுக்கிறாங்க. அந்த ஜனங்க அப்பப்போ முறுத்தே சாபத்தை தேடிக்கொண்டாங்க. ஒரு நாள் கர்த்தரை முறுமுறுக்காரங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் என்ன செஞ்சார்? ஜெபித்த எண்ணத்தை கண்டோம், அவ்வளோதான். அப்படிலாம் கர்த்தரை முறுமுறுக்காரங்க. அது ஒரு பெரிய சாபம். இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்ததுனால எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒருத்தரும் கானான் போய் சேரவே இல்லை, வனாந்தரத்திலே செத்து போயிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் பாருங்களேன், முறுமுறுத்தாலும் 2 வேளை சாப்பாடு தருகிறார். காலையில் ரொட்டி மன்னா, வானத்திலிருந்து தேவதூதர்கள் சாப்பிடுகிற உணவை கொடுத்தார். யாருக்கு கிடைக்கும் அந்த ஸ்லாக்கியம்? வானத்திலிருந்து தேவதூதர்கள் உண்ணுகிற உணவை என் பிள்ளைங்க சாப்பிடட்டோன்னு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். காலையில், விடியற் காலையில். சாயங்காலத்தில் நான் வெஜிடேரியன். காலையில் வெஜிடேரியன், சாயங்காலத்தில் என்னது? நான் வெஜிடேரியன். காடைகள் வந்து குவிக்கிறாரு. ஒரு காற்றுக்கு கட்டளையிட்டார், அவ்வளோதான். ஒரு காற்றை பார்த்து சொன்னார், என் பிள்ளைகள்லாம் சாப்பிடணும், அந்த காடைகள்லாம் கொண்டு வாப்பா அப்படின்னா காடைகள் கொண்டு வந்து குமிச்சிட்டார். நல்லா சாப்பிட்றாங்க. காலையில் மன்னா, மாலையில் காடை. காலையில் வெஜிடேரியன், மாலையில் நான் வெஜிடேரியன். 2 வேளை தான் உணவு கொடுத்தார். நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், சிலர் 4 வேளை 5 வேளை சாப்பிட்றாங்க. ஆண்டவர் எத்தனை வேளை சாப்பாடு கொடுத்தாரு? 2 வேளை தான். எலியாவுக்கு கூட எத்தனை வேளை சாப்பாடு கொடுத்தாரு? 2 வேளை தான். அதுதான் பைபிளில் இருக்குது. காலையிலேயும் மாலையிலேயும் ஆகாரம் கொண்டு வரும் காகம். அப்போ ஆண்டவருடைய சிஸ்டர் 2 வேளை தான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தான் 3 வேளையாக மாற்றிட்டோம். காலையில், மத்தியானம், ராத்திரி ஒரே சாப்பாடு. அதுவும் பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் கிச்சனுக்குள்ளே போனால் ராத்திரி படுக்க வரைக்கும் கிச்சன். காலையில் சாப்பாடு செஞ்சு முடித்தா அதுக்குள்ளே மத்தியானம் சாப்பாடு செய்யணும். மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சால் சாயங்காலத்தில் வேலை முடித்தவங்களுக்கு ஒரு வடையோ காஃபியோ செஞ்சு வைக்கணும். அப்புறம் சமையல் பண்ண ஆரம்பித்தா ராத்திரி 10 மணி. சமையல் அறை விட்டு வெளியே வர விடாமல் ஆக்கிடுறாங்க. அது மாதிரி சமையல் பண்ணியே ஓஞ்சி போயிட்டாங்க நம்ம ஊர் பெண்கள். அதனால தான் இப்போ எங்கே பார்த்தாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துடும், ஒன்று சமையலே பண்ண வேண்டாம், வீட்டுக்கு வர வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப கேடு. என்றைக்கோ ஒரு நாள் அவசரத்துக்கு போனீங்க, ஒரு நாள் வாங்கினு பரவாயில்ல. இந்த ஆன்லைனில் சாப்பாடு வர வச்சு சாப்பிட்டு பழகுனீங்க. இந்த ஹோட்டல் சாப்பாடு அது எப்போ செஞ்சானோ எப்போ செஞ்சு வச்சானோ தெரியாது, அது கேடானது. அதை வர வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டீங்க, வியாதியை வாங்கி கொள்றீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் சுகமே ஆக்க மாட்டார். இவனை சுகமாக்குனால மறுபடியும் வியாதி வந்துடும் தம்பி. இவனை சுகமாக்கி என்ன பிரயோஜனம்? இவன் சாப்பிட்ற சாப்பாடு அப்படி, உடம்பை கவனிக்கிறதே இல்லை, கண்டதையும் சாப்பிட்றது, கண்ட நேரம் சாப்பிட்றது. சென்னையில் சொல்கிறாங்க மிட் நைட் பிரியாணியா, கேள்விப்பட்டீங்களா? மிட் நைட் பிரியாணி, ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி வருதுங்க கடைக்கு. அது சொல்லி கேள்விப்பட்டேன்னா, அன்றைக்கி நாங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு, எங்களுக்கு நடுராத்திரியில் ஃப்ளைட்டு,
அப்போ விமான நிலையத்தில் இறங்கிட்டு எங்கூட டாக்டர் வந்தாங்க. ஒரு ஃபார்மஸியில் போய் ஒரு மாத்திரை வாங்கணும். நாங்கள் சரின்னு போயிட்டு நாங்கள் திரும்பினா அங்கே வந்து நடு ராத்திரியில் பிரியாணி வந்து அண்டாவாக இறங்குது. அது வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது 12 மணிக்கு மெட்ராஸில் மிட் நைட் பிரியாணியாம். மெட்ராஸ் மக்களுக்கு பிரியாணி பைத்தியம் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடை, பிரியாணின்னு நடுராத்திரி பிரியாணி சாப்பிட்டா விளங்குமா நீங்கள்? சரி, என்னைக்கோ ஒரு நாள் முடியல வேலை போயிட்டு வந்தால் பரவாயில்ல. இதே வழக்கம் சிலருக்கு 12 மணி ஆனால் போய் கடைக்கு நின்றுறது, சூடாக பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்றாங்க. மிட் நைட் பிரியாணியும் பேர். இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பை கெடுத்து வியாதி வந்துடுது. அதனால் ஆண்டவர் சொன்னார், சிலருக்கு ஜெபிச்சா இவங்க சுகத்துக்காக ஜெபிக்காத தம்பி. ஏன் ஆண்டவரேன்னா, நான் இன்னி ஜெபிச்சா சுகம் தருவேன், சுகத்தை உங்களுக்கு காத்துக்கொள்ள தெரியாது. உடனே கண்டதை சாப்பிட்டு வியாதியை வர வச்சுக்கிடுவாங்க. அவங்கள சுகமாக்கி என்ன பிரயோஜனம்? உங்களை பற்றி அப்படி சொல்கிற மாதிரி நடந்து கொள்வீங்களா? ஆண்டவரை சுகம் கொடுங்க, நான் வந்து என் உடம்பை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்வேன்னு சொன்னால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கண்டதையும் சாப்பிடக்கூடாது, நாக்குக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் வந்து காலையில் ஒரு உணவு கொடுக்குறாரு, மாலையில் ஒரு உணவு கொடுக்குறார். ஃபாரின் சிஸ்டர்லாம் அப்படி தான். அமெரிக்கா போனால், இங்கிலாந்து போனால் காலையில் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் தான் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்றாங்க. நல்ல இரவு சாப்பாடு, அவ்வளோதான். இடையில அப்போ ஒன்றும் சாப்பிட மாட்டாங்களா? இடையில பிஸ்கெட் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுக்கிடுவாங்க, அல்லது பழங்கள் சாப்பிட்டு கொள்வாங்க, அவ்வளோதான். மத்தியான சாப்பாடு அதிகமாக கிடையாது. நமக்கு தான் இப்படி பழக்கப்பட்டாங்க. நம்மளை 3 வேளை சாப்பிட வச்சு பழக்கி நம்ம முன்னோர்கள் கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் 2 வேளை சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆரோக்கியமாக இருக்கலாம். சாப்பாடு நிறைய சாப்பிட்டு தான் நிறைய பாதிப்புகள். அதனால் உண்ணுகிற உணவை குறித்தும் குடிக்கிற தண்ணியை குறித்து கவனமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். நல்ல கவனிங்க, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அந்த வசனத்தோடு இது ஒத்து வருகிறது, அது சேர்ந்து வருகிறது. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறான்னு கவனிச்சா, நீங்கள் ஒரு வியாதி வருது, காய்ச்சல் வருது, ஒரு வயிற்று வலி, ஏதோ ஒரு பிரச்சனை, டாக்டர்கிட்ட போன உடனே முதல்ல என்ன கேட்பாங்க? என்ன சாப்பிட்டீங்க கேட்குறாங்களா? நீங்கள் சாப்பிட்டதை வச்சே இதனால் இந்த பாதிப்பு வந்திருக்கலான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன குடிச்சிங்க? நம்ம குடிக்கிற தண்ணீர், உண்ணுகிற உணவு ஆரோக்கியமாக இருக்கணும். அது வழியாகத்தான் நிறைய வியாதி வருகிறது. நிறைய வியாதி வர காரணமே உண்ணுகிற உணவு, குடிக்கிற தண்ணியை வச்சு தான். ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார், நீ உண்ணுகிற உணவை ஆசீர்வதிப்பேன், குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். அப்போ நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடிக்கிறதை குறித்தும் உண்ணுகிற உணவை குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். அறிந்து கொள்ளுங்க. உபவாசம் இருப்பீங்களா? வாரத்தில் ஒரு நாளாவது. நாய் கூட உபவாசம் இருக்குதுங்க, தெரியுமா உங்களுக்கு? நாய் வளர்த்து பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாது. என்ன தான் நீங்கள் வச்சாலும் சாப்பிடாது. நான் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டில் நாய்கள் வளர்க்க மனைவிக்கு ரொம்ப பிரியம். அந்த வாரத்தில் ஒரு நாள் நாய், நீங்கள் என்ன தான் நீங்கள் நான்வெஜ் வச்சு நீங்கள் சமைச்சு கொண்டு வச்சாலும் சாப்பிடாது, ஃபாஸ்டிங் இருக்கும். அந்த நாய்க்கு தெரியுது வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் உபவாசம் இருக்கிறது ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது, நம்முடைய சரீரத்துக்கும் நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் வச்சா வர்ற வழியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தின்னுட்டு இங்கே வந்து உட்கார்றது. மாதத்தில் ஒரு நாள் கூட உபவாசம் பண்ணுறதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்படி இவங்களை குணமாக்குறது? இவன் நாங்கள் சாப்பிட்டுட்டு வர்றாங்களே, உபவாசம் இருக்கிறது இல்லையா, நான் எப்படி அவனை சுகமாக்குறதுன்னு கேட்பார்ல. அப்போ நிறைய பேர் சுகம் பெறாமல் போக காரணம் அதுதான். மாதத்தில் ஒரு நாள் தான் உபவாசம், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து பழகுங்க. எப்போவுமே சாப்பாடுன்னு அலையக்கூடாது. சாப்பாடில் கவனம் செலுத்தணும். நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க, விரும்பின சாப்பாடு சாப்பிடுங்க. அதுக்கு டெய்லி அப்படியே சாப்பிட நினைக்கிறேன். டெய்லி நான்வெஜ். சிலர் எனக்கு கவுச்சு இல்லாமல் பிடிக்காது பிரதர்
அப்படின்னு சிலர் சொல்லுவோம். வாசம் இருக்கணும் எப்பவும். ஆடு மாடு கோழி பறக்கிறது ஊருவன நீந்துவன எல்லாத்தையும் ஏதாவது ஒரு வாசம் இருந்தால் தான் சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் தான் நான் வெஜிடேரியன், மற்றெல்லாம் வெஜிடேரியன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் வெஜிடேரியன், மற்றபடி எல்லாம் வெஜ்ஜு. ஒரு நாள் ஃபிஷ்ஷு. அந்த மாதிரி சாப்பாடுகளில் டெய்லி சிக்கன் சாப்பிட்றது, டெய்லி மட்டன் சாப்பிட்றது, அது மாதிரி பழக்கம் இல்லாமல் நம்ம கவனம் செலுத்தணும். நம்முடைய சரீரத்துக்கு எது ஆரோக்கியம், சரீரத்துக்கு எது ஒத்துக்கொள்ளுகிறது, இதெல்லாம் அறிந்து சாப்பிடணும். ஒவ்வொரு வயசுக்கு ஏற்றபடி சாப்பாடு ஒத்துக்கொள்ளும். வாலிப வயசில் எல்லாம் அடிப்பாங்க. வாலிப வயசு கல்லை சாப்பிட்டா கூட ஜெமிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. அது ஒரு வயசு. ஒரு ஏஜ் தாண்டின பிறகு சாப்பாடில் கவனம் செலுத்தணும். இவ்வளோ தான் சாப்பிடணும், இது தான் சாப்பிடணும், இந்த மாதிரி ஒழுங்கு வைத்து கொள்ளணும். அதுபடி தான் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் காலையில் அப்பம் கொடுக்கிறாரு, மாலையில் அவங்களுக்கு காடைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆகாரம் கொடுத்து தேவைகளை அவர் சந்தித்து கொடுக்கிற ஆண்டவர். அவர் பட்டினியாக போட மாட்டார். உணவு தருவார், உடுக்க உடை தருவார், இருக்க வீடு தருவார். நமக்கு என்ன அவசியமோ அதெல்லாம் ஆண்டவர் தருவார். தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவார். நீங்கள் அவசியமில்லாத ஆடம்பரத்தை கேட்டால் ஆண்டவர் தரமாட்டார். உங்களுக்கு என்ன தேவை அது தருவார். உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி வாழுவதற்கு பழகி கொள்ளணும். இவ்வளோ தான் வருமானம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பைக் வேணால் வாங்கி ஓட்டி கொள்ளலாம். வருமானத்தை இவ்வளோ வச்சுக்கிட்டு எல்லாரும் கார் வாங்குறாங்க, நானும் கார் வாங்கினேன்னு ஓட்டு பெட்ரோல் போட்டிங்கன்னா அப்புறம் பாதி நாளைக்கு மேலே கார் வீட்டிலே நிற்கும். என்னன்னு கேட்டால் பெட்ரோல் போட காசு இல்லை. தேவையா இது? ஆண்டவருக்கு தெரியாது அவங்களுக்கு. உன் வருமானத்துக்கு பைக்கு தான் சரி தம்பி, பைக்கில் நீங்கள் ஓட்டு, ஒரு டைம் வரும்போது உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ அவங்க வீட்டில் கார் இருக்குது, இவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவங்க வீட்டில் அது வச்சுருக்காங்க, நம்ம வீட்டில் இதை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கடன்காரங்களாக மாறிடுவீங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஞானம் இருக்குல்ல, பயன்படுத்தணும். உங்களுக்கு என்ன அவசியமோ அதை கத்த தருவார். உங்கள் வேலைக்கு உங்கள் ஃபேமிலிக்கு கார் அவசியம்னா கட்டாயம் ஆண்டவர் தருவார். அப்போ அதுக்கு பெட்ரோல் போடுற காசு ஆண்டவர் தருவார். நீங்களும் ஆசைப்பட்டு பெருமைக்காக வாங்கி காரை நிறுத்தினீங்கன்னா வீட்டு முன்னால் காரு நிற்கும், அவ்வளோதான். பெட்ரோல் போட காசு இருக்காது. உங்களுக்கு பைக்கு போதும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு ஸ்டேஜ் வளரும் போது கார் வாங்கி கொள்ளலான்னு சொன்னால் பைக்கிலே போகிறதுக்கு பழகி கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். முதல்ல நான் ஊழியத்துக்கு வந்தப்போ ஆண்டவர் எனக்கு சைக்கிள் தான் தந்தார். எடுத்த உடனே காரும் தரல, வேனும் தரல. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்தோடனே கத்தர் வேன் தந்துட்டா கிராமம் ஊழியம் செய்வோம் பிரதர். நான் சொல்ல தரவே மாட்டார் உனக்கு. முதல்ல நடந்து ஊழியம் செய்ய. முதல்ல நாங்கள் நடந்துனா ஊழியம் செய்கிறோம். கிராமம் எங்களுடைய கால்கள் படாத கிராமமே கிடையாது இந்த மாவட்டத்தில். ட்ரெயினில் போவோம், ட்ரெயினில் இறங்கி நடந்து இப்போ சாப்பாடு, மதிய சாப்பாடு கையில் எடுத்துக்கொள்ளுவோம். எங்கேயாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம். ஹோட்டல்லலாம் சாப்பிட்றதில்ல, மரத்தடியில் உட்காந்து கொண்டு போகிற புளியோதரையை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஊழியம் செய்வோம். அப்படி கிராமமாக ஊழியம் செய்துட்டு வந்தோம். நடந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நடந்து காலெல்லாம் ஓஞ்சிரும். அப்படி தான் செய்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கத்தர் பார்த்தார், சைக்கிள் கொடுத்தார். அது செகண்ட் ஹேண்டு சைக்கிள் தான். 300 ரூபாய்க்கு 2 செகண்ட் ஹேண்டில் ஒரு பழைய சைக்கிள் தான் ஆண்டவர் தந்தார் முதல்ல. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். கத்தர் எனக்கு சைக்கிள் தந்துட்டார் அப்படின்னு. சைக்கிளில் போய் தான் ஊழியம் செய்கிறோம். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கூட்டம் நடத்த போனால் சைக்கிள்லே போவோம், கூட்டம் முடிச்சுட்டு சைக்கிள்லே திரும்புவோம். அப்படி தான் ஊழியம் செய்கிறோம். அப்படி சில வருடங்கள். ஆரம்பத்தில் பெட்டி தூக்கிட்டு நான் தனியாக பஸ்ஸில் போய் இறங்கி நடந்து போவேன். தங்குறதுக்கு ஒரு இடமே இருக்காது. பெரிய ஸ்கூலில் கொண்டு போய் இங்கே தங்கிக்கிடுங்கப்பாங்க. யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஸ்கூல் கேம்பஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு கிளாஸ் ரூமில் இந்த தங்கிக்கிட சொல்லுவாங்க. உள்ளே போனால் பழைய பெஞ்சு இருக்கும். நான் கொண்டு போன பெட்டியை தலைக்கு வச்சுட்டு படுத்திருப்பேன், அவ்வளோதான். கரண்ட் இருக்காது, லைட் இருக்காது, மெழுகுவத்தையும் தீப்பெட்டியும் தருவாங்க. அப்படி தான் ஆரம்ப கால ஊழியம். இப்போ நான் அப்படி போனாலும் என்னை விட மாட்டாங்க. இப்போ நிலைமை வேறு. ஒவ்வொரு டைம் இல்லை. அப்பவும் சந்தோஷமாக ஊழியம் செய்தோம். எடுத்த உடனே ஆண்டவர் வசதியெல்லாம் தரலை. நடக்க சொன்னார், சைக்கிள் கொடுத்தாரு. சைக்கிளை ஊழியம் செய்தோம். நடந்து போய் சும்மா திண்ணையில் படுத்திருப்போம். கூட்டம் நடத்தப்போம். 10-15 பேர்
டீமா இந்த ஸ்கூல் கேம்பஸில் தங்கிக்கிடுங்கப்பாங்க. கிளாஸ் ரூமில் 4 பேர் படுத்திருப்போம், வராண்டாவில் 2 பேர் படுத்திருப்போம். நான் கொண்டு போன பெட்ஷீட்டை விரித்து படுத்து, அப்படிதான் ஆரம்ப காலம், பல வருஷ ஊழியம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் ஆண்டவர் கார் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் வேன் கொடுத்தாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தார். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும்னு சொல்லி. நீங்கள் அவசரப்பட்டு அவங்க வீட்டில் இது இருக்குது, இவங்க வீட்டில் இது இருக்குது, அவங்க ஊழியத்தில் இது இருக்குது, நம்ம ஊழியத்தில் வாங்கின கடன் வாங்கி பண்ணுனீங்க, கடன்காரனாக வந்து நிற்பீங்க. அப்படி தான் நீங்கள் கடன் பிரச்சனையில் நிறைய பேர் சிக்கி இருக்கிறீங்க. ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்த்துவதற்கு இடம் கொடுக்கணும். அவரால் எதையும் செய்ய முடியும். அவரால் உங்களுக்கு விமானம் கூட தர முடியும். அதுக்காக விமானத்தை வச்சு உங்களால் ஓட்ட முடியுமா, போக முடியுமா? அவருக்கு தெரியாதா? சிலர் என் மேலே கர்த்தர் உங்களுக்கு விமானம் தருவேன்னு சொல்லுகிறார். எனக்கு தீர்க்க தரிசனம், நீங்கள் நிறைய ஊழியம் செய்றீங்க, அங்கங்கே போகிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு விமானம் தரப்போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்னேன், ஐயா சாமி விடுங்க, விமானமே எனக்கு வேண்டாம். எதுக்கு விமானம்? இங்கேருந்து 3/4 மணி நேரம் போனால் நமக்கு அங்கே ஏர்போர்ட் இருக்குது, அங்கேருந்து ஃப்ளைட்டில் போனால் சென்னைக்கு போனால் உலகம் முழுது எல்லா இடத்துக்கும் ஃப்ளைட் இருக்குது. நமக்கு எதுக்கு ஃப்ளைட்டு? விமானம் தந்துட்டா சரி. விமானத்துக்கு பெட்ரோலுக்கு காசு யார் தருவா? விமானம் ஓட்டுறதுக்கு ஒரு பைலட் வைக்கணும், அவனுக்கு ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் யார் கொடுப்பா? விமானத்தை கொண்டு நிறுத்தி வைக்கிறதுக்கு சும்மா நின்னாலே வாடகை லட்சக்கணக்காக கொடுக்கணும், யார் கொடுப்பா? எல்லாம் தேவையா நமக்கு? புத்தி இல்லாமல் சிலர் பேச. அமெரிக்காவில் விமானம் வச்சுருக்காரு ஊழியக்காரரு, அதுக்கு நம்ம நாட்டுக்கு எதுக்கு? நம்ம நாட்டில் நம்ம ஊரில் போகிற காரு போதுமே. சிலர் ஞானம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கிறேன், அதை கேட்குறேன், இதை கேட்குறேன்னு கேட்டு அப்புறம் கஷ்டப்படுவார். ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுத்தா உங்களுக்கு போதுமானது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வீடு தாவீதுக்கு கர்த்தர் வீடு கட்டி கொடுத்தாரு, அப்போ அது அரண்மனை மாதிரி கட்டி கொடுத்துருப்பார்ல, தாவீதுக்கு கொடுத்தார்ல எனக்கு தருவார்லன்னு சொல்லி தாவீத மாதிரி வீடு கட்டி கொடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்க, அவரால் தர முடியுமா, முடியாதா? சொல்லுங்க. இப்போ அரண்மனை மாதிரி 10 ரூமு 15 ரூம் வச்சு கர்த்தர் தந்துட்டார்னு வைங்க, உங்கள் நிலைமை என்ன ஆகும்? 2 ரூம் உள்ளதே கிளீன் பண்ணி சுத்தமாக வைக்க முடியல, 10 ரூம் உள்ள அரண்மனை தந்துட்டா உங்கள் வாழ்நாள் முழுது முடிஞ்சது கதை. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆண்டவருக்கு தெரியும். அதை ராஜா, அவன் ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா, அவனுக்கு 4 வேலைக்காரங்க இருப்பாங்க, செய்வாங்க. நமக்கு அது அவசியம் இல்லை. உங்களுக்கு எது தேவையோ அதை தருவார். உங்கள் குடும்பத்துக்கு 2 ரூம் உள்ள வீடு போதுன்னா 2 ரூம் உள்ள வீடு தான் தருவார். உங்கள் குடும்பத்துக்கு 4 ரூம் உள்ள வீடு வேண்டாம், 4 ரூம் உள்ள வீடு தருவார். நீங்கள் கால் அகலமாக வச்சு பெருசாக கட்டணி பெருமையாக போனீங்கன்னா அப்புறம் பெயிண்ட் அடிக்க காசு இருக்காது, கிளீன் பண்ண காசு இருக்காது, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பீங்க, கடன்காரனாக மாறிடுவீங்க. வசனத்தை அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு இயேசுவை சரியா தெரியாம விசுவாசத்தில் அப்படி சாதிப்பேன் இப்படி சாதிப்பேன். விசுவாசத்தில் அவருடைய ஊழியத்துக்கு கேளுங்க. நீ காரில் போகிறதுக்கு, நீ வீடு கட்டுறதுக்கு, அதுக்கு இருக்க விசுவாசம். ஊழியத்தில் இருக்கணும் இல்லை, எனக்கு 1000 ஆத்மா ஆண்டவர் தருவார், அது ஏன் விசுவாசிக்கக்கூடாது? அந்த விசுவாசம் வராது. எங்கள் சபைக்கு ஆண்டவர் 10,000 ஆத்மா தருவார், அந்த விசுவாசம் வராது. விமானம் வாங்குறதுக்கு விசுவாசம் இருக்குதான். 10,000 ஆத்மா வேணும், இந்த கிராமமே எனக்கு வேணும், ஆண்டவர் இந்த மாவட்டத்தை எனக்கு தரணும், ஏதுக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது? சுயநலம். நம்ம எதை விசுவாசிக்கணும், எதன் மீது கவனம் செலுத்தணும், இந்த எண்ணமே நிறைய பேருக்கு தெரிவதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய நிலைமைக்கு ஏற்றபடி கர்த்தர் தருவார். ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு கார் நிற்கும், ஒருத்தர் வேலை செய்வாங்க, கணவன் ஒரு வேலை. இன்னொரு வீட்டுக்கு போனால் 2 கார் நிற்கும், கணவனும் வேலை செய்வாங்க, மனைவி இன்னொரு இடத்துல வேலை செய்ய, 2 பேர் அவசியம். அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு அவங்களால முடியும், மெயின்டைன் பண்ணியும் போய் வச்சுருப்பாங்க. சில வீட்டுக்கு போனால் 3 கார் நிற்கும், பெரிய பெரிய கார் நிற்கும். அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வருமானம். அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்றபடி மகன் ஒரு பக்கம் போவாங்க, தகப்ப ஒரு பக்கம் போவாங்க, மனைவி ஒரு காரியம் போவாங்க. அவங்களுக்கு அவசியம், அவங்களுக்கு படிப்படியாக உயர்த்தி நிலைமைக்கு வச்சுருக்கா. ஓகே, நம்ம ஒரு சின்ன வீடை வச்சுட்டு வாழ்கிற இடத்துல 3 காரை கொண்டு முன்னால் நிறுத்தினா வாழ முடியுமா? யோசிக்கணும் நம்ம. ஐயோ அவங்க வீட்டில் இருக்குது, இவங்க வீட்டில் இருக்குது, அது இருக்கட்டும். உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார், அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு என்ன தேவை?
உணவு தேவை, உடை தேவை, ஒரு வீடு தேவை, உனக்கு ஒரு பைக் வேணும்னு பைக்கு தேவை, இல்லை ஒரு சின்ன கார் இருந்தால் ஃபேமிலியாக போகிறதுக்கு தேவைன்னு கார் தருவார். அந்தந்த டைமில் கர்த்தர் தருவார். அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. விரலுக்கு ஏற்றபடி தான் வீங்கணும்னு சொல்லுவாங்க. புரியுதா ஒரு பழமொழி? அது மாதிரி தேவ பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது நாம் ஞானமாக எது அவசியமோ அதை கேட்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பேன். ஆமேன். நான் 74 ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்ச போது முகமுகமாக என்கிட்ட பேசுகிறார், நீ வா அப்படின்னு. சரின்னு கடைசி ஆண்டவர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசின பிறகு, சரி வர்ற ஆண்டவரே, ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? இதுவரைக்கும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு உதவி செய்தாங்க, எனக்கு தேவைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் ஒரு வேலையும் செஞ்சேன், எனக்கு உள்ளதை பார்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வருகிறேன். இனிமேல் எங்கள் அப்பா அம்மா கிட்ட 5 பைசா கேட்க மாட்டேன், எந்த மனுஷரிடத்துலையும் கேட்க மாட்டேன். நீங்கள் தான் பொறுப்பு, ஓகேவா? எனக்கு எல்லாமே நீங்கள் தான் தரணும். உணவு, உடை, தங்குற, எனக்கு என்ன தேவையோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஓகே கம், உனக்கு என்ன தேவையோ நான் பார்த்துக்குவேன், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, நான் உன் தேவையை சந்திப்பேன்னார். அந்த விசுவாசத்தோட வாக்குத்தத்தத்தோட ஊழியத்தில் கால் வைத்தேன். 74 வருஷத்தில் 50வது வருஷம் இது. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த 50வது வருஷம். எந்த மனுஷனிடத்தில் போயும் சாப்பாடு இல்லை, உடை இல்லை, கஷ்டப்பட்டு கையேந்த கர்த்தர் வைக்கவே இல்லை. ஆண்டவர் போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், நடத்துகிறார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்த தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அழகாய் செய்வார். அவரை விசுவாசித்து பழகுங்க. அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசித்து பழகுங்க. எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆச்சரியமாக இருக்கும். நான் பைபிள் காலேஜில் போய் படிக்க சொன்னார். 74 ஆண்டவர் அழைச்சோடனே, அடுத்து என்ன பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஊழியன்னா என்னன்னு தெரியாத, ஏதோ ஜெபம் பண்ணுவேன், தெரு பிரசங்கம் பண்ணுவேன், அவ்வளோதான். சரி பைபிள் காலேஜுக்கு போனார். மெட்ராஸில் போய் ஒரு பைபிள் காலேஜில் சேர்ந்துட்டேன். பைபிள் காலேஜில் சேர்ந்தால் அதுக்கு மாதம் 40 ரூபா பணம் கட்டணும் சாப்பாட்டுக்கு, ஹாஸ்டலுக்கு. அப்போ 74 40 ரூபா கட்டணும் பணம். 40 ரூபாய்க்கு யார் உதவி செய்வான்னு கேட்டாங்க. ஹூ இஸ் கோயிங் டு ஸ்பான்சர் யூ? உங்களை யார் ஸ்பான்சர் பண்ண போகிறா? உங்களுடைய ஃபீஸை யார் கட்டுவா? உங்களுடைய சர்ச்சிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஒரு ஸ்தாபனம் ஹெல்ப் பண்ணுமா? யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? எப்படி பணம் கட்டுவீங்க? நான் சொன்னேன், எனக்கு இயேசு மட்டும்தான் தெரியும், எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு பதில் அனுப்பிட்டேன். உடனே அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, லார்ட் ஷெல் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ், பிலிப்பியர் 4:19 வசனத்தை எழுதி, காட் ஷெல் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ், கம் அண்ட் ஜாயின் இன் பைபிள் காலேஜ்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் மாதம் 40 ரூபா கட்டணுமே, எங்கேருந்து வரும், யார்கிட்டேருந்து வரும் தெரியாது. ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் ஒரு காகத்தை அனுப்புவார். யார் கொண்டு வருவா தெரியாது, யார் நிரந்தரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணலை, ஒவ்வொரு மாதமும் எனக்கு யாருமே உதவி செய்யலை, எங்கிருந்து யார்கிட்டேருந்து என் தேவை சந்திக்கப்படும் தெரியாது. என் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கும். ஆனால் ஒரு மாதம் கூட கர்த்தரை வெட்கப்பட விடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவையை சந்தித்தார். அந்த பைபிள் காலேஜில் அப்புறம் வாலண்டியர் ஒர்க்கு கொடுப்பாங்க. மத்தியானம் வரைக்கும் வகுப்பு இருக்கும். அப்புறம் இடைவேளை நேரம் இருக்கும். இடைவேளை நேரத்தில் போய் வேலை செய்யணும். வேலை செஞ்சால் 20 ரூபா ஸ்காலர்ஷிப். அப்போ 20 ரூபா பணம் கட்டினா போதும். அப்போ 20 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்குதில்லன்னு சொல்லி நான் போய் எழுதி கொடுத்தேன். எனக்கு எதாவது வேலை கொடுங்க, பைபிள் காலேஜில் வேலை கொடுங்க. மத்தியானத்தில் வரைக்கும் படிப்பு, அப்புறம் வேலை, அப்புறம் ஈவினிங்கில் டியூஷன்லாம் வைப்பாங்க. அதாவது ஸ்டடி ஹவர்ஸ்லாம் இருக்கும். நான் போய் கேட்டேன், எழுதி கொடுத்தேன்னா, டைப்பிங் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது. ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா? நாங்கள் தெரியாது. ஒன்றுமே தெரியாது. என்ன வேலை கொடுக்கறது? ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னா எனக்கு 20 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ல அப்படின்னு எழுதி கொடுத்தேன். கடைசியில் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. 20 ரூபா ஸ்காலர்ஷிப். என்ன வேலை தெரியுமா? காலையில் ஒரு கிளாஸ் ரூமை பெருக்கி சுத்தம் பண்ணணும். இதான் வேலை. தினம் காலையில் எழும்பி நான் ஜாப் பண்ணிவிட்டு ஒரு பெருக்குமாரோடு போய் ஒரு கிளாஸ் ரூமை பெருக்கி சுத்தம் பண்ணி பெஞ்செல்லாம் தொடச்சி போர்டெல்லாம் தொடச்சி நீட்டாக வச்சுட்டு நான் என் வகுப்புக்கு போகணும். அதுக்கு 20 ரூபா ஸ்காலர்ஷிப். அந்த 20 ரூபா எங்கேருந்து வரும்னு தெரியாது.
கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் அவரை சார்ந்து வாழ பழக்கினார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் என் தேவைக்கு கர்த்தரையே சார்ந்து வாழுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சோம்பேறிகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்தாலும் யாராவது பணம் தரணும், எங்கிருந்தாவது கேட்டு வாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கணும், நம்ம உழைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். சோம்பேறிகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். என்னை பைபிள் காலேஜில் வேலை செய்ய வைத்து தான் கர்த்தர் நடத்தினார். நம்ம வேலை செய்யணும், கடினமாக உழைக்க ஒப்பு கொடுக்கணும், என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யணும். அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேலை செய்யாத ஆளுக்கு எப்படி கூலி கிடைக்கும்? அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலைகளை செய்யணும். வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். யாராவது நமக்கு தருவாங்க, எங்காவது இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உழைக்கணும், என் உழைப்பில் என்னை ஆசீர்வதிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்ல, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு வேலை செய், அதை ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். சும்மா இரு, சாப்பாடு தரேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை கொண்டு வச்சார்ல, நல்ல பழங்கள்லாம் இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருங்கன்னு சொல்லலை. ஆதாமே, இந்த தோட்டத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். ஆறுகள் ஓடுகிறது, இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி இதை பாதுகாக்கணும். வேலை கொடுத்தார், வேலை கொடுத்தார் ஆண்டவர். வேலை செய், சோம்பேறி உட்கார்ந்திருக்காத. சோம்பேறிகளுக்கு கர்த்தர் உதவி செய்வதும் இல்லை, சோம்பேறிகளை தேவன் பயன்படுத்துவதும் இல்லை. ஆண்டவருக்காக உழைக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆண்கள் சம்பாதிக்கணும். சம்பாதிக்காத ஆண்களுக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது. ஆண்கள் சம்பாதிச்சு மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும். இதான் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒழுங்கு, அதை செய்யணும். சில பெற்றோர் பண்ணுகிற தப்பு, பிள்ளைகளை வேலை செய்ய விட்ட உடனே நிறைய தகப்பன் மாதிரி சும்மா உட்காந்து ஓப்பி அடிக்கிறது, உட்காந்து டீ கடையில் உட்காந்து கதை பேசுறது. பிள்ளைகள் கொண்டு வர சம்பளத்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இவங்க வேலை செய்கிறதும் இல்லை. பிள்ளைகள் வாங்குகிற சம்பளத்தை வச்சு இவங்க நல்லா சோக் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு திருமணமும் பண்ணுவதில்லை. ஏன்? பிள்ளைக்கு திருமணம் செய்துட்டா தனக்கு வருமானம் கிடைக்காது, நான் சும்மா உட்காந்து சாப்பிட முடியாது. சில சுயநலவாதி பெற்றோர்களால் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாலிப மகள், உனக்கு 30 வயசு ஆயிட்டம்மா, ஏம்மா கல்யாணம் பண்ணல? எங்கள் அப்பா அம்மா தானே பார்க்கணும். ஆமாம், ஏன் அவங்க பார்க்கல? நான் தான் சம்பளம் வாங்கி கொண்டு எங்கள் வீட்டில் கொடுக்குறேன். என் சம்பளத்தில் தான் அப்பா அம்மா குடும்பம் நடக்குது, சாப்பிட்றாங்க. அதனால் எனக்கு கல்யாணம் ஆகிட்டுனா அவங்களுக்கு வருமானம் கிடைக்காதுன்னு என் திருமணத்தை பற்றி பேசுவேங்க. அப்பா அம்மா ஒரு நாளும் பேசினதில்லை. நானும் இப்போ 30 வயசு கடந்து விட்டார். எல்லோரும் கல்யாணம் ஆகுது, வயசு கடந்துன்னு மெதுவாக எங்கள் அப்பாட்ட வீட்டில் அம்மாக்கிட்ட, நீங்கள் என்னுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இருதயத்தை உடைச்சிரும். அலையிறியா? என்ன வார்த்தை! அந்த பிள்ளை அழுகுது அழுகுது அழுகுது, அப்படி அழுகுது. ஒரு தாய் என்னை பார்த்து, திருமண வயது கடந்து விட்டது, அப்பா அம்மா தானே எனக்காக பார்க்கணும்னு சொன்னால் என்ன இதுக்கு அலையிறியான்னு என்ன வார்த்தை பேசுகிறாங்க. அது என்ன தாய்? கிறிஸ்தவங்க. இதில் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வர போகிறாங்க. வாலிப பிள்ளைகளை கண்ணீர் வைக்கிற பெற்றோர், திருமண வயசு ஆயிட்டுன்னா கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. ஒன்றுமே செய்யாமல் மகள் கொண்டு வருகிற சம்பளத்தை வச்சு சாப்பிட்டு கொண்டு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் இருந்தால் அந்த பெற்றோருக்கு ஐயோ! அந்த பிள்ளையினுடைய கண்ணீருக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. அந்த தப்பை பண்ணாருங்க. பிரயாசப்படுறாங்க சில பெற்றோர், தாமதிக்கிறது அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஜெபிக்கிறீங்க, அது தாமதம் ஏற்படுதுன்னா கர்த்தருடைய சித்தம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு கவலையப்படுவதில்லை. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும் சிந்தையே இல்லாமல் வாழுகிற பெற்றோர் எத்தனை பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்லிட்டு அழும்போது ஒரு இருதயத்தை காயப்படுத்தின ஒரு விஷயம். ஒரு தாய் பேசுகிற பேச்சாது, ஒரு தகப்பன் சொல்கிற வார்த்தையாது. பிள்ளைய மாடு மாதிரி வேலை வாங்கி பிள்ளை சம்பாதிச்சு கொண்டு தருது. அந்த பணம் போயிடக்கூடாது என்பதற்காக திருமணம் பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க. அது பாவம். கர்த்தர் கணக்கு கேட்பார். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். பிள்ளைகளை பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யணும். நீங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படணுமானா வயதான பெற்றோருக்கு நீங்கள் தான் கவனிக்கணும். பிள்ளைகளுக்கு எப்படி உதவி செய்தாங்களோ பிள்ளைகளும் பெற்றோருக்கு பதில் நன்மை செய்யணும்.
அவங்களுக்கு உதவி செய்யணும். ரெண்டு பக்கத்தையும் பைபிள் பேசுகிறாரு. நம்ம இதெல்லாம் கவனம் செலுத்தினாதான் நமக்கு கடன் பிரச்சனை இருக்காது, வறுமை இருக்காது, நம் தேவைகளை சந்திக்கப்படும், ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துவார். அப்ப தேவைகளை சந்திக்கிற அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். வேலைக்கு வழியே இல்லையா, ஒரு வழி திறக்கப்பட போகிறது. வருமானத்துக்கு வழியே இல்லையா, வருமானத்துக்கு வழி திறக்கப்பட போகிறது. வியாபாரத்திற்கான வழி திறக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நாம் ஜெபிக்க முடிய எழுந்து நிற்போம். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் மகனே, என் மகளே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உனக்கு நான் அற்புதம் செய்வேன், உன் அதிசயத்தை காண பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்க போகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி இருதயத்தில் கையை வச்சு ஆண்டவர் பேசின வார்த்தைகளை வைத்து ஒரு 5 நிமிடம் நீங்களே ஜெபிக்கணும். ஆண்டவரோட பேசணும், கர்த்தரோட பேசணும், கர்த்தரோட பேசணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எனக்கு அதிசயத்தை செய்கிற தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன். எனக்கு வழி திறக்கும், வழி திறக்கணும், தடைகள் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. கசப்பு, என் உள்ளத்தில் கசப்பு இருக்குது, காயம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. இந்த கசப்பை மாறணும், இந்த வருத்தம் மாறணும், ஆறுதல் உண்டாகணும். நான் யாரை குறித்த இருதயத்தில் கசந்து கொள்ளக்கூடாது. மனப்பூர்வமாக மன்னிக்கணும். என்னை வேதனைப்படுத்தினவங்களை நான் மன்னிக்கணும். என்னை துக்கப்படுத்தி அவமானப்படுத்தினவங்களை நான் மன்னிக்கணும். ஆண்டவரே, அவங்களுக்கு குறித்த கசப்பை உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதை எடுத்து போடும், எடுத்து போடும். நான் அதை மன்னிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என் தேவைகளை சந்திக்கிற தேவன். நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது, நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது. கடினமாக உழைக்கணும், கடினமாக வேலை செய்யணும். ஆண்டவரே, நான் பிரயாசப்படணும், சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கடினமாக உழைக்கணும், கடினமாக வேலை செய்யணும். ஆண்டவரே, எனக்கு வழி திறந்து கொடுங்க. வருமானத்துக்கு வழி உண்டாக்கி தாங்க. எனக்கு வருமானத்துக்கு வழி உண்டாக்கி கொடுங்க. கடன் பிரச்சனை மாறணும், வறுமை நீங்கணும், என் தேவை சந்திக்கப்படணும். அதுக்கு வழி திறந்து கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமணத்தை நான் செய்து வைக்கணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் சோம்பேறியா உட்கார்ந்துருக்க கூடாது. என் பிள்ளையினுடைய வருமானத்தில் சாப்பிட்டு கொண்டு என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஐயோ ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் இன்னும் 2 நிமிடம் தான், 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அதிசயம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஆமென், ஆமென். இப்போ அதிசயம் நடக்க போகிறாரு, அதிசயம் நடக்க போகிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியஸ்தரை தொட போகிறார், வியாதிகள் மறைய போகிறது. இப்போ கட்டுகள் அறுக்கப்பட்டு, நோயின் கட்டுகள் அறுக்கப்பட்டு வியாதியிலிருந்து அற்புத சுகம் உண்டாக போகிறது. இப்போ உங்களுடைய சரீரத்தில் விடுதலை சுகம் வரப்போகிறது. தேங்க்யூ லார்ட். எனக்கு ஒரு சுகம் வேண்டும், என் கண்களில் சுகம் வேண்டும், என் காது திறக்கப்பட வேண்டும், என் இருதயத்தில் சுகம் வேண்டும், என்னுடைய லங்ஸில் சுகம் வேண்டும், என் எலும்புகளில் சுகம் வேண்டும், என் நடக்க முடியாத என் கால்கள் பலனடைய வேண்டும், கட்டிகள் மறைய வேண்டும், ஆஸ்தமா வியாதி விலக வேண்டும், என் சரீரத்தில் சுகம் வேண்டும். அப்படி சொல்றவங்க வலதுகரம் உயர்த்துங்க, வலதுகரம் உயர்த்துங்க. எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், என் வியாதி சுகமாகுகிற அதிசயம். இப்போ ஆண்டவர் தொட போகிறார். வியாதி உள்ள இடத்துல வலது கையை வைத்துக் கொள்ளுங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்களில் சுக வேண்டுமென்றால் கண்களில் கை வையுங்க. காது திறக்கப்பட வேண்டுமானால் காதில் விரல் வையுங்க. இருதயத்தில் சுகம் வேண்டுமென்றால் இருதயத்தில் கை வையுங்க. எந்த இடத்தில் வலிகள், கட்டிகள், வேதனை இருக்கிறத கை வைத்துக் கொள்ளுங்க. வியாதிப்பட்ட யாரையாவது அழைச்சிட்டு வந்திருந்தா அவங்க மேல நீங்க கை வைங்க. நடக்க முடியாதவங்க மேல நீங்க கை வைங்க. நடக்க முடியாத குழந்தைகள் மேல உங்க கையை வையுங்க. நீங்க யாரை அழைச்சிட்டு வந்தீங்களோ அவங்க மேல கை வைங்க. இயேசுடைய வல்லமை வெளிப்படுகிறாரு. இன்றைக்கு சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. The healing power of Jesus Christ is in our midst now. இப்பொழுது சுகமளிக்கிற இயேசுவின் வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது.
பிரசன்னமாக இருக்கிறது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்பொழுது தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று யாவரையும் குணமாக்கிற்று என்ற வேத வசனம் நிறைவேறுவதாக. இயேசுவே, உம்மிடத்தில் இந்த வல்லமை புறப்படுவதாக, ஒவ்வொருவரை தொடுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் காதுகள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் எலும்புகள் சுகமடைவதாக, இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா வியாதிகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி மறைவதாக, இயேசுவின் நாமத்தினால் தலை முதல் கால் வரை சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை தொடுவதாக. ஆண்டவரே, நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், தொடுகிறதற்காய் நன்றி. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை அநேகர் மீது இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை அநேகருக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறாரு. ஒரு வெளிச்சமாய், ஒரு மின்சாரத்தை போல, ஒரு மின்னலை போல ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை அநேகரை தொடுவதை நான் பார்க்கிறேன். இப்போ இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். கட்டிகள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிய உறுப்புகளாய் மாறுகிறது. பாதிக்கப்பட்ட கண்கள் புது கண்ணாய் மாறுகிறது. பாதிக்கப்பட்ட செவிகள் திறக்கப்படுகிறது, செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது, குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள், தைராய்டு கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கால்கள் பலன் கொள்ளுகிறது, வாத வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். வல்லமை கைகள் கால்களுக்குள் இறங்குகிறது, எலும்புகளுக்குள் இறங்குகிறது. எழும்பி நட, எழும்பி நட சகோதரனை, எழும்பி நடங்க சகோதரி, எழும்பி நடங்க. கால்கள் பலன் கொள்ளுகிறது, எலும்புகளுக்குள்ளே வல்லமை இறங்குகிறது, வலிகள் மாறுகிறது, சுகம். கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதி விலகுகிறது, இப்ப சுகம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். அநேகர் குணமாக்கப்பட்டு விட்டீங்க. அல்லேலூயா. இப்போ சோதித்து பாருங்க. கைகளை உயர்த்த முடியாதவங்க உயர்த்துங்க, நடக்க முடியாதவங்க நடங்க. கண்களை திறந்து பாருங்க, கண்களில் தெளிவான பார்வை. காது, செவிட்டு காதுகள் திறந்திருக்கிறது, குருட்டு கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, கட்டிகள் மறைந்திருக்கிறது. கழுத்தில், மார்பில், வயிற்றில், தலையில் இந்த கட்டிகள் சோதிச்சு பாருங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. ஆஸ்துமா வியாதி விலகி விட்டது. ஒரு சேஞ்ச். ஆண்டவருடைய மின்சாரத்தை போல வல்லமை தொட்டது. நிறைய பேர் சுகமாக்கப்பட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜெப நேரத்தில் இயேசு தொட்டார், அவருடைய வல்லமை தொடுவதை உணர்ந்தேன். இப்போ சுகம் பெற்று இருக்கிறேன், என்னால் உணர முடிகிறது. அப்படி சொல்கிறாங்க. கரம் வைத்தங்க, தலைக்கு மேலே வைத்து காண்பீங்க. நிறைய பேர், நிறைய பேர், நிறைய பேர். இதில் ஒரு 4-5 பேர் சீக்கிரம் மேடைக்கு வாங்க. 15 வருஷமாக என் கணவருக்கும் எனக்கும் சர்ப்பம் எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணும். வண்டியில் போனால் குறுக்க வரும், வீட்டில் இருந்தோம்னாக்கா எதிர்த்தாப்புல வரும்னு அடிச்சிடுவேன், அடித்து கொன்னுடுவேன். எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். 15 வருஷமாக. 2 வீலரில் போனாக்கா வயலில் நிப்பாட்டி இருக்கும்போது பாம்பு வண்டியில் இருக்கும், தெரியாமல் குழந்தைய தூக்கி வச்சுட்டு போவாங்க. சத்தம் போடும், பார்த்தா வண்டியில் பாம்பு இருக்கும். நம்ம ரோட்டில் போகச்சே குறுக்க பின்னாடி எதுக்க அந்த மாதிரிலாம் பாம்பு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு 3 வருஷமாக அது அதிகமாக எங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு மாதமாக பெரிய பெரிய சர்ப்பம் கொள்ளையிலையும் வீட்டு வாசல்லையும் வரும், ஆனால் அடிக்க முடியாது. இதுக்கு இடையில் 10 மாதமாக ஸ்கின் பிரச்சனையினால் ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருந்தேன். அது வந்து டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்கின் டிபி, இது வந்து தமிழ்நாட்டிலே யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான் இருக்குன்னாங்க. உடல் முழுவதும் காயங்கள், உடம்பு முழுவதும் காயமாக இருந்தேன். இப்போ 6 மாதமாக கண்டுபிடிச்சி, இந்த நோய் தான் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போன மாதம் அந்த சர்ப்பம் பார்த்தேன்னு சொன்னீங்களா, அந்த மாதத்துலேருந்து
சுத்தமாக உடம்பு ரொம்ப பலவீனமாக போயிடுச்சு. ரொம்ப உடம்பு முழுவது கட்டி வந்து சாப்பாடு கிடையாது, மோஷன் டியூப் சுருங்கி போய் மோஷன் போக முடியாமல் பிளட்டாக தான் வரும், எல்லா வகையிலும் தொந்தரவு. டாக்டர்கிட்ட போட்டதுக்கு மோஷன் டியூப் பாதிச்சிருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆக போகிற கண்டிஷனில் இருக்குது, பார்க்க முடியாது, அட்மிஷன் போடுங்கன்னு சொன்னாங்க. ப்ரைவேட்டில் வச்சு பார்க்கறது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாவும் உங்களால் முடியாது, மெடிக்கலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாரும் சகோதரிகள் எல்லாருமே கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. எங்கள் பாஸ்டர் எல்லாமே ஜெபிச்சாங்க. அப்புறம் மெடிக்கலில் கொண்டாந்து அட்மிஷன் போட்டாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அட்மிஷன் போட்டாங்க. அப்பா வந்து ஐயாவோட சிதம்பரம் மீட்டிங்கில் வந்து ஆசீர்வாதம் பெற்றாங்க. அதிலேருந்து உங்களை ஜெபத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. டிவி ப்ரேயரில் என்னை சொல்லும்போது தலைவலிக்காக என் பேரை சொல்லி நீங்கள் அழைச்சிருக்கீங்க. அதை ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சுகம் கிடச்சிருக்கு, உனக்கு பிரச்சனை இருக்காதுன்னாங்க. அதுலேருந்து ஒரே பிடிவாதமாக என் மகளை சுகமாக்கி கொடுத்துட்டிங்கன்னா எப்படியாவது நான் 4 மாவடி கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு நிறைய தடைகள், என் வீட்டுக்காரே போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தடை பண்ணாங்க. அப்பா பிடிவாதத்தில் வயசானவங்க காரில் வச்சு நடக்க முடியாமல் என்னை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. தூக்கிக்கிட்டு வந்தாங்க இங்கே வாசலில் நம்ம ஊழியக்காரவங்களெல்லாம் பார்த்துட்டு கார்லேயே வாசலில் கொண்டாந்து உள்ளே வைக்கிற அளவுக்கு சொன்னாங்க. கார்லேயே தான் தூக்கிட்டு வந்தாங்க, பிடிச்சிக்கிட்டு தான் வரணும், நடக்க முடியாது, கால் 2 ஃபுல்லாக வீங்கி இருந்தது. அப்போ முதல்ல நான் அங்கேருந்து கத்தும்போது இங்கே கொண்டாந்து என்னை விட்டுட்டாங்க. அப்போ நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ சொல்ல வேணாம், அப்புறமா சொல்லுன்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பந்து மாதிரி ஒரு ஒளி அங்கேருந்து நீங்கள் டிபி கட்டிக்காகன்னு சொல்லும்போது என் முகத்தில் வலின்னு அடிச்சுது. அப்போ இந்த வீக்கம் என்னை சுத்தமாக தெரியல, வீக்கம் இல்லை, நல்லா நடக்கிறேன். என்னை பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்காரு. இந்த கையில் உள்ள வலி எதுவுமே இல்லை, நல்லா சுகமாக இருக்கிறேன். கோடான கோடி நன்றி. நல்லா சுகத்தை கொடுத்தாங்க. வரும்போது அவங்களை தூக்கி கொண்டு நடக்க முடியாது, காலெல்லாம் வீங்கி பாதிக்கப்பட்டு ஆண்டோடைய வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் வந்து அடித்த உடனே பூரண விடுதலை. இப்போ அவங்களே நடந்து வந்து சாட்சி சொல்கிறாங்க. ஆண்டு கரந்தட்டி ஆண்டவுக்கு நன்றி சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எந்த ஒரு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் கபிசலங்கிற ஊரில் இருந்து அங்கேருந்து வரீங்க. அப்பா சிதம்பரம் ஐயாவோட சிதம்பரம் மீட்டிங் வந்தாங்க. வந்து அப்பா கொஞ்சம் தண்ணி அடிப்பாங்க எப்பயாவது, அதை சுத்தமாக விட்டுட்டாங்க. இன்னைக்கு வந்தனாக்கா வெத்தலை சிவலை விட்டுருவாங்க. அதே மாதிரி வரும்போதே தூக்கி எரிஞ்சிட்டு தான் வந்து நேத்திலேருந்து இது வரைக்கும் வெத்தலை சிவலே போடலை. அப்பா வந்திருக்காங்க. அப்படியே மாற்றி கொடுத்து தேவனுக்கு கோடான எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ மா, காட் பிளஸ் யூ. கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணங்க ஐயா. பண்ணி இந்த கை தூக்கவும் முடியல, குளிக்க முடியாது, பாத்ரூம் கூட போக முடியாது. சரி, நான் சென்னையிலேருந்து வந்தேன். நேற்று யாரும் என்னை போகக்கூடாது, இங்கே அலர்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் இல்லை, நான் இப்போ 4 மாவடிக்கு போயே தீருவேன்ட்டு காலையிலேருந்து உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால எனக்கு நல்ல கை சுகமாயிடுச்சு. தேவாதி 2 வருஷமா இடது கையை தூக்கவே முடியாது. ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க, எங்கே பார்த்தாலும் மழை, இது பிரயாணப்படாது. அதுக்கு மத்தியில் வந்தாங்க. ஏசரை கனப்படுத்தி 2 வருஷமாக அந்த கையில் இருக்கிற வலியை மாற்றி குணமாக்கிட்டார். காட் பிளஸ் யூ. இங்கே பூரா வீங்கிச்சுங்க. 2 மாதமாக ரொம்ப கை விலகினமாக இதாக இருந்துச்சுங்க. எதுவுமே தூக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு வல்லமை எல்லாம் வெளிப்பட்டுச்சு. அப்போ பார்த்தா கை நல்லா புது கையாக மாறிச்சு. வரும்போதும் கூட இது ரொம்ப வீக்கமாக தான் இருந்துச்சு. நேற்று வரும்போது நைட்டு வர்றப்போ ரொம்ப வீக்கமாகவே இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணி நல்லாகணும், சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லியே வந்தேன். ஆனால் அது ஆண்டவர் தொட்டு கையில் இந்த வீக்கத்தை எல்லாம் மாற்றி புது கையை மாற்றி கொடுத்துட்டார். அல்லேலூயா, ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. 3 மாதம் ஆச்சு, காது கேட்காது. இந்த பிரசிங்கம் பண்ணது கேட்காது. அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு கேட்கணும், இது கேட்கணும் கேட்காது, கொஞ்சம் கேட்காது. இன்னைக்கு வந்ததுன்னு நல்ல காது திறந்துட்டு கேட்காம ஆண்டவரே எனக்கு கேட்கணும்னு கேட்கவே வராது. இன்னைக்கு நல்லா வந்ததுன்னு நல்ல காது வந்த உடனே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். காது தெளிவாக கேட்டுது. காட் பிளஸ் யூ. நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் செல்வராணி. எனக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி முதுகு தண்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து இந்த கால் வராமல் இருந்தது. ஆனால் சேசுமேரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அரியலூரில் இருக்குது, இங்கே கெஸ்ட்டு. அந்த பொண்ணு கால் எரிச்சலாக இருக்குது, ரொம்ப வலி தாங்க முடியல, நைட்டானால் தூங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஜெபம் பண்ண சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு எனக்கு ஜெபம் பண்ண உடனே எனக்கு அதுலேருந்து வலி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இழுத்து பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அந்த பொண்ணு 4 மாவடிக்கு போ, திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு போ, உனக்கு சரியாயிருன்னு சொல்லவும் நாங்கள் இங்கே வந்தோன்னே எனக்கு நேற்று நைட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப பிரச்சனையாகவே தான் இருந்தது, சண்டையாகவே இருந்தது. போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமே என் மனசில் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் இங்கே
காலையில் 9 மணிக்கு நான் உட்காந்தேன், 8:30 மணிக்கே வந்து உட்காந்துட்டேன். அதுலேருந்து வந்து எப்பயுமே வந்து வெளியில் நான் போய் கீழே காலை தொங்க போட்டு உட்காந்தாவே கால் வீங்கிடும், ரொம்ப பெருசாக வீங்கிடும். அன்னைக்கு காலையில் 8:30லேருந்து இவ்வளோ நேரம் நான் உட்காந்துருக்கேன். கால் வீக்கம் இல்லை, வலி இல்லை, ஆனால் ரத்த ஓட்டம் போகிறது நல்லா தெரிஞ்சுது. நல்ல ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு. ஆனால் நான் கிறிஸ்தவ பொண்ணு தான். ஆனால் இத்தனை நாள் வந்து ஏசப்பாவை பற்றி தெரியாமலே இருந்துட்டேன். விக்கிரகம் கோயிலுக்கெலாம் போயிட்டு தந்திரம் மாய மந்திரம் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் என் குடும்பம் 5 வருஷமாக ரொம்ப படாத கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இந்த 1 மாத காலமாக என் குடும்பமெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக நல்லா இருக்குது. ஆண்டவருக்குள்ள வந்ததுனால ஆசீர்வாதம். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எவ்வளோ அற்புதமான சுகத்தை ஆண்டவர் இன்னைக்கு தந்திருக்கிறார். எல்லாம் கரந்தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவர். காட் பிளஸ் யூ. 10 வருஷமாக இருந்து தைராய்டு கட்டி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்து நான் ஆப்ரேஷன் பண்ணல, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ 3 மாதமாக மாத்திரை சாப்பிடல. இங்கே வந்த பிறகு தைராய்டு தடவி பார்த்த பிறகு கட்டியே தெரியல. கட்டி இருக்க தெரியுமா? ஆமாம், இப்படி தடவைனா தெரியும். இப்போ அந்த கட்டி இல்லை, தெரியல. 10 வருஷமா அந்த கட்டி ஆண்டவர் மறைய பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 மாசமா ரொம்ப வேதனை இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு அந்த வேதனையே இல்லை. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தப்பவும் ஜெபம் பண்ணுற போதவும் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்காரு. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. 7 மாசமா கட்டி இருந்துச்சு, இப்போ இல்லை. எங்க இருந்துச்சு கட்டி? கையில். எந்த இடத்துல? உங்க 7 மாசமா இருந்துச்சா கட்டி? சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணல. போன மாதம் திருப்பதி பண்டிகை இங்கே வந்தேன். ஏசப்பா எப்படியாச்சும் என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தேன்னு சொன்னேன். அதேமாரி இப்போ சுகமாயிடுச்சு. எந்த ஊர் உங்களுக்கு? நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். உங்க பேர் என்ன? சுகன்யா. உங்க பேர் என்ன? சாதிங்கன். கையில் இந்த கட்டி, சின்ன குட்டி பையனுக்கு கையில் இந்த கட்டி ஆண்டவர் மறைய பண்ணிட்டார். கண்ணீரோடு வந்து சாட்சி சொல்கிறான் பாருங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து மற்ற ஆசீர்வாதம் கவனிங்க. வியாதி சுகமாயிட்டு, பிசாசு கட்டு மாறிட்டு, கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை செல்வம், அதுக்காக ஜெபிக்க போகிறோம். வேலை, ஒரு நிரந்தர வேலை, வருமானத்துக்கு வழி திறக்கணும். பிஸ்னஸ், பிள்ளைகளுடைய திருமண காரியம், அது மாதிரி வீடு கட்டுகிற காரியம், உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன அவசியமோ 2 நிமிடம் இயேசுவே இந்த காரியத்தில் எனக்கு அதிசயம் செய்யணும் அப்படி ஜெபிக்கணும். என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், ஆண்டவரே கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும், வீடு கட்டுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கணும், ஒரு வேலை வாய்ப்பு உண்டாகணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். என்ன வேணுமோ கேளுங்க. ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். இன்றைக்கே நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு அதிசயத்தை பார்ப்பீங்க. அதுக்குள்ள ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்யும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணவே நீ வாக்கு கொடுத்தீங்கல்ல. அதனால பிள்ளைகள் விசுவாசத்தோட நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. நீங்கள் அதிசயம் செய்யணும். இப்போ நீங்கள் செய்யணும் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறக்கணும். இயேசுவின் நாமத்தில் வழி உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதிக்கணும். வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு பிஸ்னஸ் காரியமாய் ஜெபிக்கிறேன். வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும். வியாபாரத்துக்கான வழி திறக்கப்படணும். அதை ஆசீர்வதித்து அதிசயமான காரியத்தை செய்யுங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. பல வருஷமா முயற்சி பண்ணுகிறோம், இன்னும் திருமண காரியம் வாய்க்கவில்லையே. வேதனையோடு இருக்கிற பெற்றோருக்கு இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கட்டும். அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு குழந்தை வேண்டுமே என்று ஜெபிக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. எல்லா தடைகளும் விலகுவதாக. கட்டாயம் குழந்தை செல்வத்தை அருளி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வீடு காரியத்தில் அற்புதம் செய்து அருளும். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் அற்புதம் செய்து அருளும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்து நீர் மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் அதிசயங்களை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு திரும்பி சென்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi,
Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.